بسم الله الرحمن الرحيم بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن والاه. அல்லாஹ் விரும்புகின்ற வெறுக்கின்ற மூன்று விஷயங்கள் அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு ஹதீஸிலிருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம். எதையெல்லாம் அல்லாஹ் நம்மிடம் விரும்புகிறான், அதுல ஒரு 3 விஷயங்களை ஒரே ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுறாங்க. எதையெல்லாம் அல்லாஹ் நம்மிடம் வெறுக்கிறான், அதையும் அதே ஹதீஸ்ல ஒரே வாக்கியத்துல ரசூலுல்லாஹ் 3 விஷயங்களை குறிப்பிடுறாங்க. இந்த ஹதீஸ் அன் அபி ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு قال, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். அபூ ஹுரைரா அப்படிங்கிற சஹாபி ரசூலுல்லாஹ்வுடைய இந்த செய்தியை நமக்கு சொல்றாங்க. கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ யர்தா லகும் ஸலாஸன், நிச்சயமாக அல்லாஹ் உங்களிடம் 3 விஷயங்களை விரும்புகின்றான். வயக்ரஹு லகும் ஸலாஸன், 3 விஷயங்களை உங்களிடம் வெறுக்கின்றான். ஃபயர்தா லகும், அவன் விரும்பக்கூடியவை உங்களிடம் 3 என்பவை, அன் தஅபுதூஹு வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, நீங்கள் அல்லாஹ்வையே வணங்க வேண்டும், அவனுக்கு எந்த ஒன்றையும் இணை வைக்க கூடாது. 1. 2வது, வ அன் தஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ வலா தஃபர்ரகு, நீங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அல்லாஹ்வின் கயிறை பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும், நீங்கள் பிரிந்து விடக்கூடாது. 2. 3வது, வ அன் துனாஸிஹு மன் வல்லாஹு அல்லாஹு அம்ரகும், உங்களுடைய விவகாரங்களில் பொறுப்பெடுத்துக் கொண்ட, உங்களை நிர்வகிக்கின்ற ஒருவரின் விஷயத்தில் நீங்கள் அவருக்கு நன்மையை நாட வேண்டும், அவருக்கு உபதேசம் செய்ய வேண்டும். 3. ஆக 3 விஷயங்களாக ரசூலுல்லாஹ் அல்லாஹ் நம்மிடம் விரும்பக்கூடியதாக இந்த 3ஐ குறிப்பிடுறாங்க. முதலாவது அத்தௌஹீத், அல்லாஹ்வை நீங்கள் வணங்க வேண்டும், அவனுக்கு எதையும் இணை வைக்க கூடாது. 2வது, அல்லாஹ்வின் கயிறை பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும், பிரிவினையை விழக்கூடாது. 3வது, உங்கள் மீது பொறுப்பில் இருக்கின்ற அல்லாஹ் யாரை உங்களுக்கு தலைவர்களாக நியமித்து விட்டானோ அந்த தலைவருடைய விஷயத்தில் நீங்கள் நன்மையை நாட வேண்டும், அவருக்கு உபதேசம் செய்ய வேண்டும். அடுத்தது, அல்லாஹ் வெறுக்கக்கூடியவை 3 என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வ யக்ரஹு லகும், உங்களிடம் அவன் வெறுக்கின்றவை இவை என்னென்ன? 1. கீல வகால, அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்று வீணான பேச்சுக்களை பேசுவது, ஆதாரங்கள் இல்லாமல் அவர் சொன்னார் இவர் சொன்னார், இப்படி நான் கேள்விப்பட்டேன் அப்படி கேள்விப்பட்டேன் என்ற பேச்சு. 2வது, வ கத்ரத்து சுஆல், அதிகமாக கேள்விகள் கேட்பது, அதிகமாக கேள்விகள் கேட்பது. 3வது, வ இதாஅத்துல் மால், செல்வத்தை விரயம் செய்வது, வீணாக்குவது, அல்லாஹ் கொடுத்த செல்வத்தை வீணான விஷயங்களுக்கு செலவழிப்பது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ்ல குறிப்பிடுறாங்க. இந்த ஹதீஸ் ஸஹீஹ் முஸ்லிம்ல, அல்ஹம்துலில்லாஹ், யாரெல்லாம் எனக்கு யர்ஹமுக்கல்லாஹ் சொன்னீங்க, யஹ்தீகுமுல்லாஹ் வ யுஸ்லிஹு பாலக்கும். ஸஹீஹ் முஸ்லிம்ல இந்த ஹதீஸ் 1715வது ஹதீஸாக இடம்பெறுது. அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு அல்லாஹ் விரும்பக்கூடிய விஷயங்களையும் அல்லாஹ் வெறுக்கக்கூடிய விஷயங்களையும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. இதிலிருந்து நமக்கு தெரிய வரக்கூடியது என்னன்னா, முதலாவது விஷயம், அல்லாஹ்வை பற்றி ஒரு அகீதா, அல்லாஹ்வை பற்றி ஒரு கொள்கை, நம்பிக்கை நமக்கு வேண்டும். அல்லாஹ்வுடைய பண்புகளை பற்றிய நம்பிக்கை அது.
அல்லாஹ்வுடைய பண்புகளில் அவனுக்கு இந்த 2 பண்புகளும் உண்டு. எது? ரிதா, திருப்தி அடைதல், விரும்புதல். ஒரு விஷயத்த அல்லாஹ் நம்மிடம் விரும்புறான், எதை நம்ம செய்யறோமோ அதுல அல்லாஹ் திருப்தி அடைறான். அதான் ரிதா. ரிதாங்கிற பண்பு அல்லாஹ்வுக்கு உண்டு. அதாவது திருப்தி அடையக்கூடிய பண்பு அல்லாஹ்வுக்கு உண்டு. நாம் ஒன்றை நன்மையை செய்தோம், அல்லாஹ்வுக்கு பிடித்தது செய்தோம்னா அல்லாஹ் நம்ம மேல திருப்தி அடைகிறான். இரண்டாவது இன்னொரு பண்பு, அல்லாஹ்வுக்கு பிடிக்காததை நம்ம செய்தோம்னா அல்லாஹ் அதை வெறுக்கிறான். அப்போ அல்லாஹ்விடம் அவன் கொண்டிருக்கிற பண்புகள் ஒன்று வெறுப்பது. அப்ப திருப்தி அடைவதும் வெறுப்பு காட்டுவதும் அல்லாஹ்விடம் பண்புகளில் உள்ளது. அப்ப அல்லாஹ்வின் இந்த பண்புகளை அவனுடைய உயர்வான தகுதிக்கும் மகிமைக்கு ஏற்றவாறு நம்ம நம்பிக்கை கொள்ளணும். அத நம்ம வேறு யாருடைய பண்போடோ குணத்தோடோ ஒப்பிட்டு பார்க்க கூடாது, கம்பேர் பண்ணக்கூடாது. இது அஹ்லு சுன்னாவுடைய அடிப்படை. நாம எப்போதுமே அல்லாஹ்வுடைய எந்த ஒரு பண்பையும், அல்லாஹ் நமக்கு சொல்லியிருக்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய நபி நமக்கு சொல்லியிருக்கக்கூடிய எந்த பண்பையும் எந்த படைப்போடும் ஒப்பிடக்கூடாது, கம்பேர் பண்ணக்கூடாது. இப்ப நாம அறிய வேண்டியது என்னன்னா, அல்லாஹ் இப்படிப்பட்ட என்னுடைய ரப்பு என்னிடம் இந்தந்த விஷயங்கள் இருந்தால் அதன் விஷயத்தில் திருப்தி அடைவானே, அப்போ அவனுடைய திருப்தியை நான் நாட வேண்டும், நான் விரும்ப வேண்டும். அதற்கு ஏற்ற மாதிரி அவன் திருப்தி அடையக்கூடிய காரியங்களை நான் செய்ய வேண்டும். அல்லாஹ் நான் இந்தந்த காரியங்களை செய்தால் வெறுப்பானே, அந்த காரியத்தை வெறுப்பதன் மூலமாக நான் அல்லாஹ்வுடைய வெறுப்புக்கு ஆளாகி விடுவேனே. அப்ப அந்த காரியங்களை நான் செய்து விடக்கூடாது. அப்படிப்பட்ட பண்புகள் என்னிடம் இருக்கக்கூடாது. அல்லாஹ்வின் வெறுப்பை நான் சம்பாதிக்க கூடாது அப்படின்னு நம்பணும். இதுதான் முதல் விஷயம். அல்லாஹ்வை பற்றி அகீதா, கொள்கை, அல்லாஹ்வுடைய பண்புகளை நாம் ஈமான் கொள்வது, இது தௌஹீதுடைய அடிப்படை. அல்லாஹ்வுடைய தௌஹீத், அவன் மட்டுமே வணக்கத்திற்குரியவன்கிறதுல அல்லாஹ்வை பற்றி சொல்லி இருக்கிற விஷயங்களை உண்மையாக அப்படி நம்புறது. அப்ப அல்லாஹ் தஆலா நம்மிடம் ஒன்றை விரும்புகிறான், திருப்தி அடைகிறான், நம்மிடம் ஒன்றை வெறுக்கிறான் அப்படின்னா இதிலிருந்து நாம நம்முடைய வாழ்க்கையை எப்படி அமைத்துக்கணும்? அவன் விரும்பக்கூடியதை, அவன் திருப்தி அடையக்கூடியதை நாம் செய்ய வேண்டும், அவன் வெறுக்கக்கூடியதை நாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸஹாபா ரலியல்லாஹு அன்ஹும், ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்கள், இந்த மாதிரியான ஹதீஸ்களை ரசூலுல்லாஹ்வுடைய வாயிலிருந்து காதால கேட்டதுனாலதான் அல்லாஹ் உங்களிடம் 3ஐ திருப்தி அடைகிறான், உங்களிடம் 3ஐ வெறுக்கிறான் கேட்ட உடனே அவங்க லைஃப் அதுக்கேற்ற மாதிரி மாற்றி கொண்டாங்க. அப்ப அல்லாஹ் திருப்தி அடையக்கூடிய விதத்துலதான் நாம வாழணும், அல்லாஹ் வெறுக்கக்கூடிய காரியங்களை நாம செய்யக்கூடாது அப்படின்னு நினைச்சாங்க. அதனுடைய நிலை என்ன ஆச்சு தெரியுமா? அவங்க இதையெல்லாம் கேட்டதன் காரணமா, தன்னுடைய வாழ்க்கையில் அதன்படி நடந்ததன் காரணமாக அல்லாஹ் தஆலா உங்கள் மீது நான் திருப்தி அடைந்து விட்டேனே சொன்னான். அவங்களை பொருந்தி கொண்டான், அவர்கள் மீது திருப்தி அடைந்தான். ஆகவேதான் ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன், அல்லாஹ் அவர்கள் மீது திருப்தி அடைந்தான், பொருந்தி கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார்கள். அல்லாஹ்வின் கூலியில, தௌஹீதுல திருப்தி அடைந்தார்கள், இஸ்லாமை பொருந்தி கொண்டார்கள். இஸ்லாம்ங்கிறது நம்முடைய வாழ்க்கையின் முக்கியமான ஆணிவேர், அதுதான் உயிர். இஸ்லாம்ங்கிறது அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய நிஅமா. அந்த நிஅமத்தை எப்படி நம்ம அனுபவிக்கணும்னா, அல்லாஹ் எதையெல்லாம் நேசிப்பான், விரும்புறான், திருப்தி அடைகிறான் அறிஞ்சு அறிஞ்சு செய்யணும். அதுதான் இஸ்லாம். எது அன் இஸ்லாம்? இஸ்லாமுக்கு எதிரானவை என்னென்ன தெரியுமா? எதெல்லாம் அல்லாஹ் வெறுக்கிறானோ அது எல்லாம் அன் இஸ்லாமிக். அந்த குணங்கள், அந்த பேச்சுக்கள், அந்த போக்குகள், அந்த வாழ்க்கை முறைகள், இது எல்லாவற்றையும் நம்ம அல்லாஹ்வுக்காக விட்டுடணும், நாம வெறுக்கணும். நமக்கு சில விஷயம் பிடிச்சிருக்கும், நம்முடைய ஒரு குணாதிசயமா நம்ம பழகி இருப்போம், அதனால அதை நம்ம செய்யும் போது நமக்கு ஒரு ஜாலி தெரியும், ஒரு என்ஜாய்மெண்ட் தெரியும். அதுல சிலது நமக்கு பெருமை வேற இருக்கும், அத பலர் பெருமையா பாராட்ட கூட செய்யலாம். ஆனா நமக்கு தெரிய வருது இது அல்லாஹ் வெறுக்கக்கூடியதுன்ட்டு அல்லாஹ்வுடைய நபி சொல்றாங்களே, அப்படின்னு நம்ம என்ன செய்யணும்? அதை கட்டாயம் விட்டுடணும், அதை விட்டு விலகணும். அப்ப நம்முடைய பெருமையெல்லாம் பேசக்கூடாது. அப்ப நான் சின்ன பிள்ளையில இருந்தே இப்படிதாங்க, நாங்க எங்க ஃபேமிலி அப்படிதாங்க,
நாங்களும் இப்படிதான் வளர்ந்தவங்க, நாங்க அதெல்லாம் உடனே மாத்திக்க முடியாது, அதெல்லாம் நீங்க சொன்னா மாத்திருவோமா, நீங்க சொன்னா கேட்டுருவோமா? இதெல்லாம் எங்க எங்க குணாதிசயம், எங்க பரம்பரைக்கு இருக்கிற குணம். நாங்க இப்படித்தான், நாங்கெல்லாம் இப்படிதான் கேட்போம் அப்படின்னு பேசக்கூடாது. இந்த பேச்சு ஒரு திமிரான பேச்சு, அல்லாஹ்வுக்கு முன்னாடி பணிவான பேச்சு இல்லை. அல்லாஹ் இந்த பேச்சை வெறுப்பான். உதாரணத்துக்கு ஒருத்தர் எப்போ எதுக்கெடுத்தாலும் நிறைய கேள்விகளா கேட்பார்னு வச்சுக்கோங்க. அப்படி கேள்வி மேல கேள்வி வைப்பார். அவர்கிட்ட இதுக்கு அதுக்கு ஒரு கேள்வி, அதுக்கு ஒரு கேள்வி, இப்படி 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 பேசுவார். எப்ப பார்த்தாலும் கேள்வி கேட்கறதா ஒரு பொழப்பு. அவர்கிட்ட இந்த மாதிரி அதிகமா கேள்வி கேட்க கூடாது. இந்த மாதிரி எது எடுத்தாலும் கேள்விகள், எதுவுமே உங்களுக்கு சம்பந்தம் இல்லாததுக்கெல்லாம் கேள்விகள், இப்படி எல்லாம் நீங்க கேள்வி கேட்காதீங்க அப்படின்னு சொன்னா, இது எங்க குணம், எங்க பரம்பரை குணம். நாங்க யார் தெரியுமா, நாங்க கேள்வி கேட்டே நாங்க பிரபலமானவங்க. நான் கேள்வி அதிகமா கேட்பேன். நான் கேள்வி கேட்டு எங்க வாத்தியார்கள்லாம் மலைச்சிருவாங்க, ஓடியே போயிடுவாங்க. அப்படி கேட்பேன், என்கிட்ட யாரும் நிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் முதல்ல அவருக்கு அதுல ஒரு பெருமை வேற வந்த உடனே அவர் அந்த பேச்செல்லாம் நான்லாம் கேட்டேன்னா நாக்க புடுங்குற மாதிரி கேள்வி கேட்பேன். அப்படி கேட்கிறவன் என்ன பதில் சொல்றேன்னு தெரியாம ஆடி போயிடுவான். அப்படின்லாம் பேசக்கூடாது. ஏன்னா தெரிஞ்சிருச்சு அதிகமா கேள்வி கேட்கிற அல்லாஹ் வெறுக்கிறான் அப்படின்ட்டு. எதுக்கு இவ்வளவு கேள்விகள்? அதை விட்டுறணும். தேவையான கேள்விதான் கேட்கணும். அதுல தனக்கு நன்மை இருக்குதா, அது மார்க்கம் சம்பந்தப்பட்ட அதுவும் அனுமதிக்கப்பட்டது தானா, அப்ப அதை கேட்கலாம். விவரம் தெரிஞ்சுக்கணும், இல்ம கற்றுக்கொள்ளணும், அது தப்பு இல்லை. ஆனா அதிகமா கேள்வி கேட்பேன் அப்படின்னு ஒருத்தர் அது பெருமையா எடுத்துக்கிட்டாருன்னா என்ன அர்த்தம்? அப்ப அல்லாஹ் வெறுக்கக்கூடிய ஒரு குணத்தை அவர் அதுல திருப்தி அடைகிறாரு. ஆனா அல்லாஹ் அதை வெறுக்கிறானே. இன்னொருத்தர் நிறைய செலவழிப்பார், பணம் இருக்குது, எதுக்கு எடுத்தாலும் விரயமாக்குவார், எது எடுத்தாலும் அது பெருமையா பேசுவார். நாங்களாம் காசை தண்ணி மாதிரி செலவழிப்போம் அப்படின்னு பேசிக்கிறாங்கல்ல சிலர். அப்படிப்பட்ட ஃபேமிலி நாங்க. இதுல என்ன பெருமை? காசை தண்ணி மாதிரி செலவழிக்கிறது பெருமையா? அல்லாஹ் தஆலா அதை வெறுக்கிறான்னு அல்லாஹ்வுடைய நபி சொல்றாங்க. அப்ப என்ன செய்யணும்? ஒருத்தர் தெரிஞ்சிருச்சு, ஓ இது தப்பு, இந்த மாதிரிலாம் நம்ம செலவழிக்க கூடாது, வீணாக்க கூடாது, ஊதாரித்தனம் இருக்கக்கூடாது, எதற்கு செலவழிக்கணும்னு பார்த்து மார்க்கம் காட்டுகிற முறையில தான் நம்ம செலவழிக்கணும், அப்பதான் அல்லாஹ் நம்மை விரும்புவான், நேசிப்பான் அப்படின்னு தெரியுதுன்னா அப்ப அவர் என்ன செய்யக்கூடாது? அந்த போக்க கடைபிடிக்க கூடாது, அதை பின்பற்றக்கூடாது. அவருடைய உள்ளமெல்லாம் எப்படி இருக்கணும்? அல்லாஹ் வெறுக்கக்கூடியதை விட்டு நான் விளங்கணும். நான் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, நான் இப்படிதான் இருந்திருக்கேன், என் லைஃப் அப்படிதான் இருந்திருக்கு, நான் நிறைய ஊதாரித்தனமா செய்தேன், அப்பெல்லாம் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன், அது எனக்கு திருப்தியா இருந்துச்சு. ஆனா எனக்கு தெரிய வந்துச்சு அல்லாஹ் இதை வெறுக்கிறான், அல்லாஹ்வுடைய நபி சொல்றதை நான் கேட்டேன், அப்ப இனிமேல் நான் இந்த மாதிரியான போக்கில் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு முடிவுக்கு தான் ஒரு முஃமின் ஈமான் கொண்ட ஒருத்தர் வரணுமா இல்லையா? அப்போ அவர் இதையெல்லாம் பொருட்படுத்தாம அவர் லைஃப் எப்படி வேணாலும் போச்சுன்னா அப்ப அல்லாஹ்வுடைய வெறுப்புக்கு அவர் ஆளாவார். அல்லாஹ் எதை வெறுக்கிறானோ அந்த வெறுக்கக்கூடிய செயலை மட்டுமா வெறுப்பான்? அந்த செய்யக்கூடியவரை வெறுப்பான். செயலை மட்டும்தான் வெறுப்பான், செய்யக்கூடியவரை நேசிப்பான் அப்படின்னு சொல்ல முடியுமா? யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் ஒரு காரியத்தை நம்மிட வெறுக்கிறான் அப்படின்னா அதன் காரணமா நம்மை வெறுப்பான். நாம நினைக்கணும், நான் இந்த காரியத்தை செய்து அல்லாஹ்வின் வெறுப்புக்கு ஏன் ஆளாகணும், நான் அதை செய்யக்கூடாது. மக்கள் விரும்பினாலும் அல்லாஹ்வுடைய வெறுப்பு வரும் அப்படின்னா நம்ம விரும்பக்கூடாது. அப்ப நான் ரெண்டு விஷயத்துல முதல் விஷயமா இதை சொல்றேன். முதல்ல அல்லாஹ்விடம் உள்ள இந்த பண்புகளை பற்றி நம்ம தெரிந்து கொண்டு நம்முடைய அக்கீதா. ரெண்டாவது, நம்முடைய பண்புகளை அல்லாஹ்வுடைய திருப்திக்கும் வெறுப்புக்கும் ஏற்றவாறு அமைச்சுக்கணும். அல்லாஹ்வுடைய திருப்திக்கு ஏற்றவாறு அமைச்சுக்கணும், வெறுப்புக்கு ஏற்றவாறு விட்டுடணும். மூணாவது விஷயம் என்ன தெரியுமா? அல்லாஹ் தஆலா ஒன்றை வெறுக்கிறான்னு ஆன பிறகு அதை நாமும் வெறுக்கணும். இது நம்முடைய கொள்கை. அல்லாஹ் ஒன்றை நேசிக்கிறான், திருப்தி அடைகிறான், விரும்புறான் வந்துருச்சுன்னா, தெரிஞ்சிருச்சுன்னா அதை நாமும் நேசிக்கணும், விரும்பணும். இது மூன்றாவது நம்ம அறிய வேண்டிய ஒரு பண்பு. இது நம்முடைய கொள்கை. உதாரணத்துக்கு ஒருத்தரை நமக்கு பிடிக்கல, ஆனா அல்லாஹ் நேசிக்கக்கூடிய திருப்தி அடையக்கூடிய நற்காரியங்களை அவர் செய்யறாரு, அல்லாஹ் வெறுக்கக்கூடியதெல்லாம் விட்டுருவாரு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம்.
ஆனா அவரை நமக்கு பிடிக்கல. அப்ப நம்ம என்ன செய்வோம்? அல்லாவே அவர் செய்யக்கூடியங்கள்லாம் விரும்புவான், நாம் அவரை வெறுக்கிறோம் அப்படின்னா இது எப்படி நியாயம்? அப்ப நாம அவரை நேசிக்கணும், அவர் விஷயத்துல திருப்தி அடையணும். அல்லாஹ் ஒன்றை அனுமதித்திருக்கிறான், நேசிக்கிறான், திருப்தி அடைகிறான் அப்படின்னு ஆன பிறகு நாம் அதை வெறுக்கிறது அநியாயம் இல்லையா? அப்ப அல்லாஹ் நாம செய்யற காரியத்தை விரும்புவானா? நான் அவருடைய இந்த விஷயத்தை விரும்புறேன், நீ வெறுக்கிறியன்னா அல்லாஹ் நம்மை குற்றம் பிடிப்பான். அப்ப இந்த ஹதீஸ்ல இருந்து நாம என்ன தெரிஞ்சோம்? நம்முடைய பண்பு அல்லாஹ் விரும்பக்கூடியதையெல்லாம் விரும்பக்கூடிய பண்பாகவும், அல்லாஹ் வெறுக்கக்கூடியதெல்லாம் நாமும் வெறுக்கக்கூடிய பண்பாகவும் நாம ஆக்கிக்கணும். நம்முடைய குணத்தை அப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதும் இந்த ஹதீஸ்ல இருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம். இப்ப இந்த ஹதீஸுடைய விளக்கத்தை நாம இன்னும் கொஞ்சம் விரிவா பார்க்க போறோம். இதுல மொத்தம் 6 விஷயங்களை பற்றி பேசப்பட்டிருக்கு. அதுல 3 அல்லாஹ் விரும்பக்கூடியவை, 3 அல்லாஹ் வெறுக்கக்கூடியவை. அதுல முதலாவது அல்லாஹ் விரும்பக்கூடியதே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஏன் சொல்றாங்க தெரியுதா? ஏன் அல்லாஹ் வெறுக்கக்கூடியதை முதலாவதாகவும் அல்லாஹ் விரும்பக்கூடியதை அடுத்ததாகவும் ரசூலுல்லாஹ் சொல்லல? எப்போதுமே ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் நேசிக்கக்கூடிய, திருப்தி அடையக்கூடிய விஷயங்களை முற்படுத்தி சொல்லணும். இது ரசூலுல்லாஹ்வுடைய வழக்கம். அல்லாஹ்வும் குர்ஆன்ல அல்லாஹ் நேசிக்கக்கூடியதை முதல்ல சொல்லுவான், அல்லாஹ் வெறுக்கக்கூடியதை அடுத்து சொல்லுவான். வஅபுதுல்லாஹ் வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, அல்லாஹ்வை வணங்குங்கள், அவனுக்கு எதையும் இணையாக்காதீர்கள். இணை வைப்பது அல்லாஹ்வுக்கு வெறுக்கத்தக்க விஷயம், அல்லாஹ்வை வணங்குவது விரும்பத்தக்க விஷயம். அப்ப அல்லாஹ் விரும்பக்கூடியதை முதல்ல சொல்லுவான், அடுத்து வெறுக்கக்கூடியது சொல்லுவான். ஏன்னா நாம அல்லாஹ் வெறுக்கக்கூடியதை விடுவது மட்டும் இல்ல, அல்லாஹ் விரும்பக்கூடியதை முதலில் செய்ய வேண்டும். அல்லாஹ் விரும்புறான்னு செய்தோன்னு வைங்களேன், கூலி கிடைக்கும். அல்லாஹ் வெறுக்கிறான்னு ஒன்றை விட்டோம்னா அதுக்கு கூலி அல்லாட்ட உண்டு, ஆனா செய்ததற்கான கூலி கிடைக்காம போயிருவேன். அப்ப நல்ல அமல்கள் முதலில் சொல்லப்பட வேண்டும். எது தீயதோ அது அதற்கு பிறகு சுட்டி காட்டப்பட வேண்டும். ஆகவேதான் ஒருவருக்கு தாவா, அல்லாஹ்வின் பக்கம் ஒருத்தரை அழைக்கிறோம். தாவானா என்ன? அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கிறது. ஒருத்தருக்கு நன்மை ஏவுகிறோம், தீமையை தடுக்கிறோம் அப்படின்னா, நன்மை ஏவுகிறோம் முதல்ல நன்மையை தான் சொல்லணும். தீமையை தடுக்கிறோங்கிறது அடுத்து, அப்ப தீமையை சுட்டி காட்டணும். நபிமார்கள் எப்பவுமே நற்செய்திகளை முதல்ல சொன்னாங்க. ஆகவேதான் அவர்கள் முதலில் பஷீராக இருந்தாங்க. பஷீர்னா நல்ல செய்தி சொல்றவர். எப்படி? நீங்க அல்லாஹ்வை வணங்கினா அல்லாஹ் உங்களுக்கு மழையை இறக்குவான், உங்கள் கஷ்டங்களை நீக்குவான், உங்களுக்கு நிறைய செல்வங்களை கொடுப்பான், உங்களுக்கு பிள்ளை பாக்கியத்தை அதிகமா கொடுப்பான், உங்களுக்கு சொர்க்கம் கொடுப்பான். இப்படி பல விஷயங்கள் குட் நியூஸ் இல்லையா? அப்போ அது பஷீராக நபிமார்கள் இருந்தாங்க. பஷீர்னா குட் நியூஸ் சொல்றவர். புஷ்ரானா குட் நியூஸ். அப்போ எப்பவுமே மார்க்கம் பாசிட்டிவா பல விஷயங்களை நமக்கு முன் வச்சிருக்கு. ரசூலுல்லாஹ் எப்பவுமே ஆர்வமூட்டுவதைத்தான் முதல்ல செய்வாங்க, அச்சமூட்டுவதை முதல்ல செய்ய மாட்டாங்க. அச்சமூட்டுவதை முதல்ல பேச மாட்டாங்க, ஆர்வமூட்டுவதை முதல்ல முற்படுத்துவாங்க. அப்ப ஆர்வமூட்டுவது முதலில் இருக்க வேண்டும். ஆகவேதான் இந்த ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ்வுடைய அந்த மன்ஹஜ், அந்த வழக்கம், அந்த முறையை நீங்க இங்க கவனிக்கலாம். ரசூலுல்லாஹ் முதல்ல அல்லாஹ் வெறுக்கக்கூடியதை முதல்ல சொல்லல, அல்லாஹ் விரும்பக்கூடியதை முதல்ல சொல்றாங்க. அப்போ அல்லாஹ் விரும்பக்கூடியது இதுனா நம்ம முதல்ல அதெல்லாம் செய்யணும் அப்படின்னு ஆர்வப்படுவோம் இல்லையா? அப்ப அதுக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல அல்லாஹ் விரும்பக்கூடியதை முதல்ல சொல்லிட்டாங்க. அதே நேரத்துல அல்லாஹ் விரும்பக்கூடியதை செய்துட்டு அல்லாஹ் வெறுக்கக்கூடியதையும் செய்தோம்னா அது தப்பு. அப்போ வெறுக்கக்கூடியது என்னன்னே தெரியாம போயிடுச்சுன்னா என்ன செய்ய? அல்லாஹ்வுடைய வெறுப்பை சம்பாதிச்சிருவோம். அதே நேரத்தை ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க? நீங்க விரும்பக்கூடியதை செய்யறீங்கல்ல, அதே நேரத்தை வெறுக்கக்கூடியதை விட்டுடுங்க அப்படிங்கறதுக்காக வெறுக்கக்கூடியதையும் குறிப்பிடுறாங்க. அப்போ இதெல்லாம் அல்லாஹ் வெறுக்கிறது அது 3, இதெல்லாம் அல்லாஹ் விரும்புறது இது 3. இதை முதல்ல கேட்டுக்குங்க, இதை அடுத்து கேட்டுங்கன்னு சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் எப்படி ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லி கொடுக்குறாங்கிறத கவனிங்க. அடுத்தது இந்த ஹதீஸ ரசூலுல்லாஹ் குறிப்பிடும் போது சஹாபாக்கள் முன்னாடி இருக்கிறாங்க இல்லையா, அவங்ககிட்ட ரசூலுல்லாஹ் அதை எப்படி சொல்றாங்கிறது இருக்குது.
இங்க இன்னல்லாஹ யர்தா லக்கும் ஸலாசன், உங்களுக்கு அல்லாஹ் விரும்புகின்றான் மூன்றை, உங்களுடைய விஷயத்துல அல்லாஹ் திருப்தி அடைகின்றான் மூன்றை. அப்ப மூன்று விஷயங்கள் ரசூலுல்லாஹ் சொல்லும் போது சஹாபாக்கள்கிட்ட அல்லாஹ் உங்களுக்கு விரும்புகிறான், உங்களிடம் விரும்புகிறான், அதை நீங்க செய்யுங்க அப்படின்னு ஆர்வம் ஊட்டுறாங்க. அப்ப கேட்கிற சஹாபாக்களுக்கு எப்படி இருந்திருக்கணும்? நமக்கா அல்லாஹ் நம்மிடம் விரும்புறானா, அல்லாஹ்வுடைய திருப்தி கிடைக்குமே, அப்படின்னா அது என்ன அப்படி தெரிஞ்சுக்கிற ஆர்வம் வருமா இல்லையா? அந்த ஆர்வத்தை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூண்டி விட்டாங்க. உங்களுக்குன்னு சொல்றதை வச்சு, உங்களுக்கு அல்லாஹ் விரும்புறது இதுதான், நீங்க இதை செய்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறலாம் அப்படின்னு ஆர்வம் ஊட்டுறாங்க. அப்போ அல்லாஹ்வோடு அந்த திருப்தி, அல்லாஹ்வின் திருப்தியோடு சஹாபாக்களை ரசூலுல்லாஹ் கனெக்ட் பண்றாங்க, தொடர்பை ஏற்படுத்துறாங்க. உடனே சஹாபாக்கள் எப்படி ஆசைப்படுவாங்க? ஓ, அல்லாஹ் என்னிடம் இதை விரும்புவான், நான் இதையெல்லாம் செய்யணும் இதையெல்லாம் செய்யணும் அப்படின்னு ஆசை வரணுமா இல்லையா? அதை தூண்டி விட்டாங்க ரசூலுல்லாஹ். இது ரசூலுல்லாஹ்வுடைய ஹிக்மா, ஞானம், நுட்பமான அறிவு. சஹாபாவுக்கு ரசூலுல்லாஹ் எப்படி இந்த தீனை கற்றுக் கொடுத்தாங்க அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய அழகு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நேரத்துல சொல்லும் போது, அல்லாஹ் உங்களுக்கு உங்களிடம் விரும்பக்கூடியது என்ன தெரியுமா? போராடுங்கள், புரட்சி செய்யுங்கள், உலகத்தை மாற்றுங்கள், இதை செய்யுங்கள், அதை செய்யுங்கள், கிளம்புங்கள், சும்மா விடாதீங்க. உலகத்துல எவ்வளவு அநியாயம் நடக்குது, எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்களா? ஏதாவது செய்யுங்கப்பா, விடாதீங்கப்பா. அப்படின்னு ரசூலுல்லாஹ் பேசல. இன்னைக்கு என்ன பேசுறாங்க? மேடைகள்ல, அரசியல் மேடைகள், எனது உலக அரசியல் போஸ்டுகள், ஃபேஸ்புக், அது இது அநியாயங்கள் இந்த உலகத்துல நிறைய நடந்துக்கிட்டு தானே இருக்குது. ரசூலுல்லாஹ் காலத்துல நடந்துச்சு, இப்போ நடந்துக்கிட்டு தானே இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல எவ்வளவு ஜாகிலியத் இருந்துச்சு? கொஞ்ச நெஞ்ச ஜாகிலியத்தா? எல்லா ஜாகிலியா, அதாவது அறியாமை, முட்டாள்தனமான மூட நம்பிக்கைகள் எல்லாமே ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல இருந்துச்சு. அப்ப இருந்து எல்லாம் இப்பவும் இருக்குது. ஆனா ரசூலுல்லாஹ் போல நாம தாவா செய்யல. ரசூலுல்லாஹ் எதை முதல்ல சொன்னாங்களோ அதை நம்ம முதல்ல சொல்லல. நம்முடைய தாவாவுடைய வழிமுறையும் தீம், அதுல சொல்லக்கூடிய விஷயமும் மைய கருவும் எல்லாம் தலைகளா போச்சு. சமூகத்துல மாற்றத்தை கொண்டு வருவது, எந்த சமூகத்தை நோக்கி பேசுறோமோ அந்த சமூகத்துக்கு எதை முதலில் சொல்ல வேண்டும், எது மிக முக்கியமானதுங்கிற அறிவு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நபிக்கு கொடுக்கப்பட்டிருச்சு. ஆகவே ஹிக்மா, தாவால இருந்த ஹிக்மாவை பார்க்கிறோம். இதே இப்போ இன்னைக்குள்ள அரசியல்வாதிகள், இயக்கவாதிகள் அல்லது சில வழிகட்ட சிந்தனைவாதிகள், அவங்களுடைய பிரச்சாரங்கள் இதெல்லாம் எப்படி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். கவனிங்க, ஒருத்தர் அரசியலை மையமா வைத்து தன்னுடைய கட்சியையோ அமைப்பையோ கட்டி அமைச்சிருக்கிறாரு அப்படின்னா, அந்த கட்சி அமைப்புடைய எல்லா செயல்பாடுகளும் அந்த குறிப்பிட்ட அவர்களுடைய அஜெண்டா, அவங்களுடைய பைலா, அதுக்கேற்ற மாதிரி பிரச்சாரங்களாக மாறுது. அப்போ மக்களை ஒன்று திரட்டுவதுதான் அங்க நோக்கம். அப்படிங்கும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டா, மக்களை ஒன்று திரட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த மக்களுடைய உணர்ச்சிகளை தூண்டிவிட வேண்டும். அப்ப அவங்களுக்கு எதிரிகளாக யாரை முன் வச்சா உணர்ச்சி தூண்டுவிடும். எதிரிகளை யாரை முன் வைக்கணும், யாரை முன் வச்சு எதிரிகளா காட்டி நாம உணர்ச்சியை தூண்டி விட்டா இவன் எல்லாரும் திரளுவான், இதற்கு எதிராக நிற்பான். அப்ப அவனுக்கு தலைவனாக நாம இருக்கும்போது நாம சொல்றதையும் கேட்பான். நீ இதை செய், இதை செய்யாத, எனக்கு பின்னாடி வா அப்படின்னா அவனுக்கு பின்னாடி நான் போவோம். அப்ப அதற்கேற்ற மாதிரி ஒரு புரட்சி சிந்தனைகள் உலகத்துல உருவாக்கப்படுது, கிளர்ச்சி சிந்தனைகள். உதாரணத்துக்கு இவ பிரச்சனை என்ன அப்படின்னா பாருங்க, முஸ்லிம்கள் எல்லாம் அங்கங்க அநியாயமா கொல்லப்படுறாங்க, பலஸ்தீன்ல என்ன நடக்குது? ஆமா உண்மைதான், எல்லாம் என்ன அநியாயங்கள் நடக்குது, இதெல்லாம் யார் செய்யறா? காபிர்கள் செய்யறாங்க, காபிர் அரசாங்கங்கள் செய்யுது. ஆமா, அமெரிக்கா செய்யுது, இந்த ஷைத்தான்கள், யூதர்கள், யகூதிகள் செய்யறாங்க. ஆமா உண்மை. சரி, இதை தடுக்கிறதுக்கு நமக்கு என்ன வேணும்? பவர் வேணும். சரி, அந்த பவர் வேணும்னா நம்மிடம் இருக்குதா இல்லையா? இல்ல. நமக்கு ஏன் இல்ல? ஏன்னா முஸ்லிம் நாடுகள் இருந்தாலும் எல்லாம் தனித்தனியா இருக்கிறாங்க, அவங்கவுங்க ஒரு ராஜாங்கம் நடத்திட்டு இருக்கிறாங்க. அதனால அவங்கவுங்க வீக்கா இருக்கிறாங்க, அவங்களுக்கு பவரே இல்லை. அவங்களுக்கு இருக்கிற ஒரு பிரதேசத்தை அவங்க ஆட்சி செய்யறாங்க. அவங்க இருக்கிற அவங்களுக்கு இருக்கிற பவர் அவ்வளவுதான். அவங்கள்ட்ட ஆயுதங்கள் கூட அவ்வளவு இல்லை. அமெரிக்கா காரண்ட் இருக்கிற மாதிரி ஆயுதங்கள் இருக்குதா? இல்ல. தொழில்நுட்பம் கூட அவ்வளவு இல்லை.
உலக வசதிகள் இருக்குது, நல்ல நில வளம் இருக்குது, பெட்ரோல் வளம் இருக்குது, பைசா இருக்குது. ஆனா சக்தி இல்லை. எந்த சக்தி? ஆயுத வளம், ஆயுத சக்தி இல்லை. ஆயில் இருக்குது, ஆயுதம் இல்லை. இந்த ஆயிலை வித்துதான் பணம் வாங்கணும். ஆனா பணத்தை வச்சுக்கிட்டு ஒண்ணும் பண்ண முடியாது. அதுக்கான டெக்னாலஜி இல்லை. ஏன்னா பணத்தை வச்சு ஆயுதத்தை வாங்கணும்னா கூட ஆயுதம் வச்சிருக்கிறவன் கொடுக்கணும். அவன் நிபந்தனை வைப்பான், எனக்கு எதிராக நீ ஆயுதத்தை யூஸ் பண்ண, என்கிட்ட துப்பாக்கி வந்து என்னை சுட்டிட்டேன்னா எனக்கு தெரியும் உனக்கு கொடுக்கலாமா வேணாமா, அவன் முடிவு பண்ணுவான். புரியுதா இல்லையா? அறிவோடு சிந்திக்கணும். அப்போ என்னதான் ஆட்சி அதிகாரம் இருந்தும், 1க்கு 50 70 நாடுகளே இருந்தாலும், முஸ்லிம்கள் தான் அதற்கு ஆட்சியை செய்தாலும் என்னன்னா அவங்கள்ட்ட அவங்களை காப்பாத்திக்கிற அளவுக்கு தான் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க தவிர அவங்க இன்னொருத்தவங்களை காப்பாத்துற அளவுக்கு அவங்கள்ட்ட சக்தி இல்லை. ஏன்னா எதிர்த்து நிற்கக்கூடியவனுடைய ஆயுத பலத்தை பார்க்கும்போது, அவன்கிட்ட இருக்கிற டெக்னாலஜி பார்க்கும்போது அதையெல்லாம் எதிர்கொண்டு சண்டை போடுற அளவுக்கு விஷயம் இல்லை இங்க. அப்ப என்னங்க செய்யலாம்? நாம முதல்ல ஹிலாபத்தை உண்டு பண்ணணுங்க. அதை உருவாக்குனாதாங்க இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வரும். அப்படின்னா என்னங்க அப்படின்னு கேட்டா, உடனே அவர் சொல்லுவாரு, இந்த சொல்றவர் சொல்லுவாரு, இங்க இவ்வளவு நாடுகள் இருக்குல்ல, இந்த நாடுகள் எல்லாமே ஒரு தலைமைக்கு கீழே வரணும். முஸ்லிம்கள் எல்லாம் ஒரு தலைமை கீழே வரணும். அது எப்படிங்க சாத்தியம்? சாத்தியங்க. முதல்ல இந்த ஒவ்வொரு நாடுகளுடைய ஆட்சியாளர்கள் இருக்காங்களே, இவங்க தான் நமக்கு தடையா இருக்கிறாங்க. இவங்க கதையை முடிச்சிட்டோம்னா, நாம அதுக்கு பிறகு எல்லா நாடுகளும் ஒருங்கிணைச்சோம்னா, ஒரு தலைமையின் கீழே முஸ்லிம்கள் கீழ்பட்டுட்டாங்க, ஒரு ஹலீஃபா இருந்தாருன்னா நம்ம நினைச்சது சாதிக்கலாங்க. ஏன்னா அப்போ எல்லா நாடுகளும் சேர்ந்து நிற்கும் போது எதிரி என்ன பண்ண முடியும்? அவனால ஒண்ணும் பண்ண முடியாதே. இப்ப நம்மை பிரிவினையில தள்ளித்தானே எவ்வளவு சூழ்ச்சிகளை எதிரிகள் சாதிச்சு நமக்கு ஏறி நிக்கிறாங்க. நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டோம் அப்படின்னா பிரச்சனை இல்லைல்ல. ஆமா, கேட்க நல்லா தானே இருக்குது. சரி, அப்ப என்ன பண்ணணும்? இந்தந்த நாடுகள் இருக்க ஆட்சியாளர் முதல்ல காலி பண்ணணும். இவங்க முதல்ல ஒழியணும். அப்பதான் நமக்கு வழி. சரி, அதுக்கு என்ன பண்ணணும்? முதல்ல அதற்கான பிரச்சாரத்தை ஆரம்பிக்கணும். பிரச்சாரம்னா என்னங்க பண்றது? அந்தந்த நாட்டுல அங்க அந்த ஆட்சியாளருக்கு எதிராக பிரச்சாரங்களை செய்யுங்க. மக்கள் புரட்சி வரணும். மக்கள் எல்லாம் கொந்தளிச்சு வெகுண்டெழுந்துட்டாங்க, எல்லாம் இறங்கிட்டாங்க அப்படின்னா அதுக்கு பிறகு அந்த ஆட்சியாளர் அவ்வளவு துண்டக்கான துணியை கூட எல்லாம் ஓடிடுவானுங்க, கதையை முடிச்சிடலாம். அதுக்கு பிறகு மக்கள் புரட்சி வந்துச்சுன்னா அங்க ஆட்சி கைப்பற்றுவோமா இல்லையா? அதே மாதிரி ஒவ்வொரு நாட்டில் இருந்துச்சா எல்லாமே கைப்பற்றணும்னா என்ன நடக்கும்? நமக்கு கிலாபத் கிடைச்சிரும், தலைமை கிடைச்சிரும். அப்ப என்ன செய்யலாம்? இதை செய்யலாம். அந்த ஆட்சியாளர்கள் என்னென்ன தப்பு பண்றாங்க, என்ன பிரச்சனை இருக்குது, அதையெல்லாம் பிரச்சாரம் பண்ணுங்க, அதையெல்லாம் பேசுங்க. அப்பதான் மக்களுக்கு மத்தியில இது பேசப்பட்டு அவங்கள காலி செய்யறதுக்காக தூண்டணும். தூண்டி அதுக்கு தகுந்த மாதிரி, அது உடனே ஆயுதம் தூக்க தேவையில்லை. ஆயுதம் இப்ப தூக்க முடியாது. தூக்குனா அவன் நம்ம காலி பண்ணிடுவான். அதெல்லாம் செய்யக்கூடாது. முதல்ல இந்த பிரச்சாரத்தை மட்டும் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஊதிக்கிட்டே இருக்கணும். தூண்டிக்கிட்டு ஊதிக்கிட்டு அதுக்கு போஸ்ட் போட்டுக்கிட்டு அதுக்கான வேலைகளை செய்துக்கிட்டே இருந்தோம்னா ஒரு கட்டத்துல நாமே நினைச்சாலும் தடுக்க முடியாது. அவ்வளவுதான், வெடிச்சிரும். ஓ, இவ்வளவு இருக்குதாங்க. ஆமாங்க, இதான் அதுக்கான பிளான். அப்ப என்ன பண்ணணும்? ஆட்சியாளர்கள் குறைகளை பரப்புங்க, வெளியில பேசுங்க. ஓ, இதுதான் முதல்ல பண்ணணுமா? ஆமா, இதுதாங்க நீங்க முதல்ல பண்ண வேண்டியது. மத்தது எதுவும் பலன் தராது. நீங்க தொழுக போங்க வாங்க எல்லாம் சொல்லிட்டு அவன் தொழுதுக்குவான். அவன் அதெல்லாம் அவங்கவுங்க விவகாரம். அவன் தொழுதா என்ன தொழாட்டி நாம என்ன பண்ண முடியும்? தொழாதவனை பிடிச்சி என்ன பண்ண முடியும்? ஆனா உலகத்தை மாத்தணும்னா என்ன பண்ணணும்? இதை பண்ணணும். அப்பதாங்க நடக்கும் அப்படின்னு ஒரு கான்செப்ட், ஒரு ஐடியாலஜி ஒருத்த முன் வைக்கிறான். அவன் வெளிப்படைய சொன்னாலும் சரி சொல்லாவிட்டாலும் சரி முன் வைக்கிறான்னு வைங்களேன். இதுதான் கம்யூனிச சித்தாந்தம். இது ஒரு வழிகேடு. இது உலகத்தை கலவரப்படுத்துறது, நாட்டில் இருக்கிற அமைதியை சிதைக்கிறது, மக்களை ஒரு குறிப்பிட்ட இலக்கை வைத்து தேவாவா அதை மாத்துறது, அதை மார்க்கத்தின் பேரால் செய்து ஒரு பிதத்தான தேவாவை உருவாக்கி விடுறது. உதாரணத்து அல் இஹ்வானுல் முஸ்லிமூன் அப்படிங்கிற இயக்கத்தார் எகிப்துல இதைத்தான் செய்தாங்க. அங்க இருக்கிற ஆட்சியாளருக்கு எதிராக அவங்க இந்த வேலைகளை இறங்க ஆரம்பிச்சு பெரிய சிரமங்களையும் சோதனைகளையும் அவங்க சந்திச்சாங்க. அவங்களுடைய தலைவர்கள் கொல்லப்பட்டாங்க, தூக்கிலிடப்பட்டாங்க, எவ்வளவு நடந்துச்சு.
ஆட்சியாளர்களுடைய விஷயத்துல அந்த பாதைய அவங்க கை வச்சாங்க. ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லி கொடுத்திருக்காங்களா? சொல்லி கொடுக்கல. ரசூலுல்லாஹ் இந்த மாதிரிலாம் பேசுங்க, இப்படி புரட்சிகளை செய்யுங்க, இந்த மாதிரியான தாவாவை முன்னிலைப்படுத்துங்க, இப்படி எல்லாம் பேசினாதாங்க கொஞ்சம் மாற்றம் வரும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்தாங்களா? ஒரு குர்ஆன் ஆயத்து இருக்குதா? ஒரு ஹதீஸ் இருக்குதா? இல்ல. உடனே சொல்லுவாங்க, இல்லைங்க, அநியாயக்கார ஆட்சியாளனுக்கு எதிராக சத்தியத்தை சொல்வதுதான் ஜிஹாதுன்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்களே. அது அந்த ஆட்சியாளனுக்கு முன்னாடி போய் நின்று அவனுக்கு அழகான முறையில் சொல்லணும், நீங்க செய்யறது தப்பு, இதை விட்டு விலகுங்க, இது சத்தியம் இல்ல, அது அசத்தியம், அதை சொல்லலாம். அது சிறந்த உயர்ந்த ஜிஹாத். அது நேர்ல போய் சொல்லணும். மக்களிடம் சொல்லி அந்த ஆட்சியாளனுக்கு எதிராக மக்களை தூண்டி விடுகிற வேலை இருக்குல்ல, இது கம்யூனிச வழிகேட்ட கூட்டங்களுடைய ஹவாரிஜிகளுடைய போக்கு. இந்த உதாரணத்தை நான் ஏன் சொல்றேன்னா, கவனமா கேட்டுக்கொள்ளுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலையும் இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஜாகிலியத்தும் அநியாயங்களும் எவ்வளவு நடந்துச்சு. ஆனா ரசூலுல்லாஹ் சமூகத்திடம், மக்களிடம் அவங்களுடைய உணர்ச்சிகளை தூண்டிவிடக்கூடிய விஷயங்களை முன் வச்சு, அல்லாஹ் உங்களிடம் விரும்புவது இதுதான், ஆகவே நீங்கள் உங்களை அர்ப்பணியுங்கள், நீங்கள் உங்களுடைய உயிரையும் பொருளையும் மானத்தையும் நீங்கள் இங்க அல்லாஹ்வுக்காக ஒப்படையுங்கள், நீங்க தியாகம் செய்யுங்கள், புரட்சி செய்யுங்கள், நீங்கள் இதற்காக வீறு கொண்டு எழுங்கள், அப்படி இப்படின்னு பேசி பேசி ரசூலுல்லாஹ் தூண்டல. ஒரு ஹதீஸை பார்த்திருக்கீங்களா? ஒரு குர்ஆன் ஆயத்தை அப்படி பார்த்திருக்கீங்களா? ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் தஆலா ஆட்சி அதிகாரத்தை கொடுத்து அவங்களே ஒரு தளபதியா ஒரு ஆட்சியாளராக இருக்கும் போது, ஜிஹாதுடைய கட்டளைகள் வரும்போது ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் தஆலா ஜிஹாதை கடமையாக்கினான். அது வரைக்கும் இந்த விஷயங்கள் எதை பற்றி ரசூலுல்லாஹ் பேசல. மதீனாவில் இருக்கும் போது ரசூலுல்லாஹ் இதை குறிப்பிடுறாங்க. அப்ப கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிஹாதை முதல்ல இங்க சொல்லல. அல்லாஹ் உங்களிடம் விரும்புவது முதல்ல அல் ஜிஹாத் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? இது மதீனாவில் இருக்கும்போது சொன்னதுக்கு என்ன ஆதாரம்? இந்த ஹதீஸ் ரசூலுல்லாஹ் மதீனாவில், அது ரசூலுல்லாஹ் மதீனாவுடைய காலகட்டத்தில் கடைசியில தம் மௌத்துக்கு சில வருஷங்களுக்குள்ளதான் சொல்லி இருக்கிறாங்க ஆதாரம் இருக்குது இந்த ஹதீஸ்ல. யார் இதை கண்டுபிடிக்கிறா அவங்களுக்கு ஒரு பரிசு தரேன். யார் இதை சொல்றீங்களோ அதுக்கு ஒரு பரிசு. இந்த ஹதீஸை நான் அறிவிக்கும் போது, இதை பற்றி செய்தியை சொல்லும் போது அதை வைத்து நீங்க சொல்லிடலாம், ஆமாங்க இது மதீனாவில் தான் ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க. என்ன அது? என்ன க்ளூ? ரசூலுல்லாஹ் இதை மதீனாவில் தான் சொன்னாங்க. இந்த ஹதீஸ்ல ஒரு குழு இருக்கு. எப்படி கண்டுபிடிக்கலாம்? மதீனால தான் சொல்லி இருக்கிறாங்க. யோசிக்க முடிஞ்சா? இதான் இல்ம நம்ம கத்துக்கிறது. உட்காரணும், சிந்திக்கணும், ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ளும் போது பல விஷயங்களை ஒருங்கிணைச்சு பார்க்கணும், அதுக்காக உட்காரணும். மதீனாவில் தான் ரசூலுல்லாஹ் இதை சொல்லி இருக்காங்க. இந்த ஹதீஸ் ரசூலுல்லாஹ் பேசுறது மதீனாவில், அதுவும் போர்கள் அதிகமா நடந்து கொண்டிருந்த காலத்துல ரசூலுல்லாஹ் பேசியிருக்காங்க. அப்படி சொல்லும் போது ரசூலுல்லாஹ் முதல் இடத்துல இதை சொல்லல, ஜிஹாதை சொல்லல. வீறு கொண்டு எழுங்கள், புரட்சி செய்யுங்கள், விடாதீர்கள், உங்களுக்கு சூடு சொரணை இல்லையா, இப்படி எல்லாம் கேட்கிறாங்கல்ல. என்ன மக்கள் நீங்கள், விடாதீர்கள், உங்களிடம் அல்லாஹ் விரும்புவது இதை 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 அப்படி ரசூலுல்லாஹ் பேசல. ரசூலுல்லாஹ் எப்படி பேசுறாங்க, எதை முன்னாடி சொல்றாங்கிறதா இங்க விஷயம். இது மதீனாவில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. என்ன குழு இருக்குது இதுல? கண்டுபிடிக்க முடிஞ்சா? திங்க். ஞாபகம் வரலையா? குழுவை கண்டுபிடிக்க முடியலையா? இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய சஹாபி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவில் ஈமான் கொண்ட ஒரு சஹாபி, மதீனாவை சேர்ந்தவர் அவர். ஒண்ணு. ரெண்டாவது, ரசூலுல்லாஹ் தன்னுடைய கடைசி காலகட்டத்துல தான் இதை பேசி இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஆதாரம், அபூ ஹுரைரா முஸ்லிம் ஆனது ஹிஜ்ரி 7 வாக்குல தான். ரசூலுல்லாஹ்வோடு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு வாழ்ந்த காலம், அதாவது ஈமான் கொண்டு அவங்களோடு உட்கார்ந்து இருந்து ரசூலுல்லாஹ் சொல்றதெல்லாம் காதால் கேட்டதே ஒரு 3.5 வருஷம் 4 வருஷத்துக்குள்ளதான் இருக்கு மேக்சிமம். ரசூலுல்லாஹ் அதுக்கு பிறகு மௌத் ஆயிட்டாங்க. ஹிஜ்ரி 7க்கு பிறகு, அந்த 7க்கு பிறகு உள்ள காலகட்டங்கள்ல முஸ்லிமான ஒரு சஹாபி அபூ ஹுரைரா இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்கன்னா, அது மதீனாக்காரர் அறிவிக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? அப்போ இது மதீனாவுல ரசூலுல்லாஹ் கடைசி காலத்துல சொன்ன ஒரு செய்தி. இன்னும் சொல்ல போனா அந்த காலகட்டம் போர்கள் அதிகமா நடந்துகிட்டு இருந்த காலகட்டம் தான். அப்படிப்பட்ட காலத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிஹாதையும் மக்களை உணர்ச்சி வசப்படி தூண்டிவிடக்கூடிய விஷயங்களையும் முன்வைத்து, அல்லாஹ் உங்களிடம் விரும்புவது இதைத்தான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லல. அப்போ தாவாவுல
சமூக பணிகள்ல, மக்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கின்ற பணிகள்ல எது முதலில் பேசப்பட வேண்டும்ங்கிற ஒழுங்கும், முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டியவை தான் முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டும் என்கிற நேர்த்தியும் சரியான புரிதலும் ரசூலுல்லாவுடைய இந்த தாவாவில் இருக்குது, ரசூலுல்லாவுடைய இந்த வார்த்தையில் இருக்கு. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல அதையெல்லாம் சொல்லாம எதை சொல்றாங்கன்னு கவனித்தா தெரியும். மிக மிக முக்கியமானது ரசூலுல்லாஹ் குறிப்பிடுறாங்க. அதுல முதலாவது, எல்லா பிரச்சனைகளை விட இந்த உலகத்துல அல்லாஹ் மக்களிடம் விரும்பக்கூடியது முதலாவது விருப்பமானது என்னன்னா, முதலாவது தௌஹீத். ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன வாக்கியத்தை பயன்படுத்துறாங்க பாருங்க. அல்லாஹ் உங்களோட மூன்றை விரும்புகிறான்னு சொல்லும் போது, ஃபயர்தா லக்கும், உங்களிடம் விரும்பக்கூடியவை, அன் தஅபுதூஹு வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, நீங்கள் அல்லாஹ்வையே வணங்க வேண்டும், இபாதத்து செய்ய வேண்டும், அவனுக்கு எந்த ஒன்றையும் ஷிர்க் செய்யக்கூடாது. அப்ப ரசூலுல்லாஹ் அல்லாஹ் விரும்பக்கூடியதுன்னு சொல்லும் போது வேற எதையும் சொல்லல. முதல்ல என்ன? இபாதா, அல்லாஹ்வுடைய இபாதத், அல்லாஹ்வை வணங்குவது, அவனை ஒருமைப்படுத்துவது, தௌஹீத். இன்னைக்கு நம்ம மக்களுக்கு சொல்ல வேண்டியது என்ன? முதல்ல அல்லாஹ் உங்களிடம் விரும்பக்கூடியது இதுதான் சொல்ல வேண்டியதுல முதல் இடத்துல எதை சொல்லணும்? தௌஹீதை சொல்லணும். மக்களிடம் இதை நீங்க செய்யாதீங்க நம்ம தடுக்கணும்னா எதை முதல்ல சொல்லணும்? வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, எந்த ஒன்றையும் அவனுக்கு இணை வைக்காதீர்கள் சொல்லணும். இன்னைக்கு மக்கள் அதை பரபரப்பா பேசுறாங்களா? உண்மையிலே பேச வேண்டிய நாட்டுல நாம இருக்கிறோம், நாம பேசுறதே இல்லை. ஏன்? அல்லாஹ்வை வணங்காம கற்களையும் மனிதர்களையும் மாட்டையும் பாம்பையும் எதையும் வணங்கக்கூடியவர்கள் அதிகமா வாழக்கூடிய நாட்டுல தான் நம்ம இருக்கிறோம். உண்மையா இல்லையா? அப்படிப்பட்ட நாட்டுல நாம இருந்தோம், நாம தௌஹீத மக்களுக்கு சொல்றதை விட்டுச்சு. நம்ம என்ன பேசிட்டு இருக்கோம்? மத நல்லிணக்கம், அப்புறம் அரசியல், நம்முடைய வாழ்வாதார பிரச்சனை, அதுதான் முக்கியமான நம்முடைய பேச்சா இருக்கு, பேசு பொருளா இருக்குது. இன்னும் சொல்ல போனா தௌஹீதை சொல்ல வேண்டிய இடத்துல இருக்க வேண்டிய நாம அவங்க ஷிர்கான காரியங்களை செய்யும் போது அதற்கு உதவுவது அல்லது அதற்கு ஒத்துழைப்பது, அதற்கு கட்டி பிடிச்சு வாழ்த்து சொல்லுவது, அவங்க அந்த பண்டிகைகளுக்கு சொல்லிட்டு அவங்க ஏதாவது கொடுத்து அதை சாப்பிட்டு வாழ்த்து சொல்லுவது, இந்த அளவுக்கு ரொம்ப மோசமான நிலை அல்லாஹ் வெறுக்கக்கூடிய காரியத்தை செய்துட்டு இருக்கிறோம். உண்மையா இல்லையா? எத்தனை பேர் முஸ்லிம் அல்லாதவர்கள் ஷிர்க்குக்கும் குஃப்ருக்கும் கொண்டாடக்கூடிய பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்ல கூடியவர்களாக இருக்கிறாங்க. அவங்க வழங்கக்கூடிய கிஃப்ட்ஸ், அன்பளிப்புகள், அதை வாங்கி சாப்பிட்டுட்டு ஒன்றா செல்ஃபி எடுத்து போட்டோ போட்டு ஸ்டேட்டஸ்ல வைக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? பேஸ்புக்ல அதை போடுறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? அவங்க செய்யக்கூடியது குஃப்ரும் ஷிர்க்குமான காரியங்கள். அதற்கு தான் அவங்க பண்டிகையே கொண்டாடுறாங்க. அந்த பண்டிகையை ஒரு முஸ்லிம் எப்படி ஆதரிப்பதும் அதற்கு வாழ்த்து சொல்லுவதும் இருக்க முடியும்? அல்லாஹ் விரும்புவானா? அத யோசிச்சு பாருங்க. இது நம்முடைய அறிவுக்கு புரியுதா இல்லையா? அப்போ நம்ம எவ்வளவு பலவீனமான ஈமானோடும் அறிவற்றவர்களாகவும் இருந்தா அல்லாஹ் உங்களிடம் விரும்பக்கூடியது இதைத்தான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றதை நம்ம கேட்ட பிறகும் நாம முஸ்லிம் அல்லாதவர்கள் செய்யக்கூடிய ஷிர்க்குக்கோ, ஏன் முஸ்லிம்களை எவ்வளவு பேரு ஷிர்கான காரியங்களை செய்யறாங்க. அவங்க அதற்கு கந்தூரி கொண்டாடுவது, அதுக்கு அதுவே பிதாத்தா பாத்தியாங்கிறத ஒன்று ஓதி அதுக்கு கொடுப்பது, இந்த மாதிரி விஷயங்களை சாப்பிட்றது, அந்த விருந்துக்கு போவது, பாவங்கள்ல ஒத்துழைப்பது, இது எத்தனை பேர் செய்யறாங்க? இதெல்லாம் அல்லாஹ் விரும்புவானா? அல்லாஹ் நம்மிடம் விரும்புவது தௌஹீத். முதல்ல நம்மிடம் அவனுடைய ரிதா, அவனுடைய திருப்தியை நம்ம அடையணும்னா நம்முடைய இபாதத்தை சரி செய்யணும், அல்லாஹ்வை பற்றி ஈமான சரி செய்யணும். இதுதான் நம்ம முதல்ல பேச வேண்டிய விஷயம். இளைஞர்களா இருந்தாலும் சரி, பெரியவர்களா இருந்தாலும் சரி, கட்சிக்காரர்களா இருந்தாலும் சரி, ஒரு ஜமாத்தா இருந்தாலும் சரி, அமைப்புகளா இருந்தாலும் சரி, யாரா இருந்தா என்ன, இதன் பக்கம் ஒன்று சேரணும். இதுதான் அல்லாஹ் உங்களிடம் விரும்புறது. நீங்க எடுத்துக்கொண்ட பைலா, அஜெண்டா, இது பிரச்சாரம், இதெல்லாம் அல்லாஹ் ஏற்க போறது இல்லை. இன்னும் சொல்ல போனா அது பல வழிகேடுகளை திறந்து விடுது. கேட்ட மத நல்லிணக்கம்னு சொல்றவங்க இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, மத நல்லிணக்கம்ங்கிறது என்ன? ஒருத்தர் இன்னொருத்தர் தீங்கிழைக்க கூடாது, அநியாயம் செய்யக்கூடாது. ஏன்னா நம்முடைய மதம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்குது, அல்லாஹ்வுடைய இஸ்லாம் சொல்லி கொடுக்குது, யாருக்கும் அநியாயம் செய்யக்கூடாது, இவ்வளவுதான். இந்த அடிப்படையில நம்ம யாரிடமும் இணக்கமாக இருப்போம், அநியாயம் செய்யக்கூடாதுங்கிற அடிப்படையில. ஆனா அதை விட்டுட்டு மாற அவங்களுடைய மதம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அங்கீகரிப்பது, உங்களுக்கு உங்க மதத்துப்படி நீங்க நல்லா செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பாராட்டுவது,
அவங்க செய்யக்கூடிய காரியத்தை ஒண்ணு நாம அதை விட்டு விலகி இருக்கணும். அவங்க செய்யறது பெரும்பாவம், குஃப்ரு, ஷிர்க்குன்னு அறிஞ்சு நம்ம விலகணும். அதை விட்டுட்டு அவங்களோடு அவங்கள பாராட்டுறது மட்டும் இல்ல, அவங்களோடு நாம கொண்டாடுறது. எத்தனை பேர் சமத்துவ பொங்கல்னு சொல்லிட்டு முஸ்லீம்கள் அதுல இறங்குறாங்க. எத்தனை முஸ்லீம்கள், முஸ்லீம் ஜமாத்துகள் கூட பள்ளிவாசல் என்ட்ரன்ஸ்ல வந்து பிள்ளையார் சிலையை கொண்டு வந்து வச்சு நாங்கள் எல்லாரும் ஒன்றுபட்ட ஒரு தாய் பிள்ளைகள் அப்படின்னு சொன்னாங்க. இந்தியர்கள் அல்லது ஏதாவது ஒரு சொல்லிக்கிட்டு நாங்கள் எல்லாரும் அவங்க இதுக்கு திருவிழாவுக்கு நாங்க போவோம், எங்களுக்கு தலைப்பா கட்டி விட்டு எங்களுக்கு வந்து இது கட்டின பிறகுதான் தொடங்குவாங்க, நாங்க தான் அதை கட்டி கொடுத்துருக்குறோம், நாங்க தான் இந்த கோயிலுக்கு இவ்வளவு செலவழிக்கிறோம், நாங்க தான் இவ்வளவு தர்மம் செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஷிர்கான காரியங்களுக்கெல்லாம் செய்யறது அல்லாஹ் விரும்புவானா? முஸ்லிம் அல்லாதவர்கள் அவங்களுடைய பண்டிகை அல்லது அவங்களுடைய நேர்ச்சைகள், அவங்களுடைய ஷிர்கான காரியங்களுக்காக யாத்திரை போறாங்க அல்லது வேற ஒண்ணு செய்யறாங்கன்னா அதுக்கு வந்து நாங்க உதவுறோம், அதுக்கு நாங்க உங்களை வரவேற்கிறோம், அதுக்கு நாங்க பூத்துறோம் அல்லது உங்களுக்கு தண்ணீர் கொடுக்குறோம், அதுக்கு நாங்க இந்த சவரட்னை செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் நிக்கிறோமே, இதெல்லாம் அல்லாஹ் விரும்புவானா? ஏன் விரும்ப மாட்டான்? அல்லாஹ் தஆலா இது எல்லாத்தையும் வெறுப்பான். ஏன்னா இதெல்லாம் ஷிர்க், அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது, அநியாயம். இதெல்லாம் கட்சியின் பேரால, ஜனநாயகத்தின் பேரால, ஒரு ஜனநாயக நாட்டுல இருந்தா இப்படிதான் இருந்துக்கணுங்கிற மார்க்கத்தை வித்துட்டு, ஈமான வித்துட்டு, அல்ல நடிச்சுக்கிட்டு, அல்ல ஓட்டு அல்ல இந்த மாதிரி விஷயங்களுக்காக அந்த குறிப்பிட்ட ஷிர்கான காரியங்கள் நடக்கக்கூடிய இடத்துல போய் ஆஜராகி நின்றுகிட்டு எவ்வளவு முஸ்லிம்கள் வழி தவறாங்க. இதனுடைய பிரச்சனை மூல காரணம் என்ன தெரியுமா? தாவாவுடைய வழிமுறை, தாவாவுடைய நோக்கம் எல்லாம் அடிபட்டு போச்சு. கேட்டா டெமோக்ரசி, அதாவது ஜனநாயகம், நம்முடைய ஈமான் எங்க அடி வாங்கிருச்சு மொத்தமானா, ஒரு முஸ்லிம் அல்லாஹ் வாழக்கூடிய பெரும்பான்மையா இருக்கக்கூடிய நாட்டுல இருந்தோம்னா இப்படி எல்லாம் நம்ம சமரசம் செய்து கொண்டு போனாதான் நாம வந்து உண்மையிலே நம்ம இங்க நிம்மதியா வாழ முடியுங்கிறதுக்கு நம்முடைய சுயநலனுக்காக நாம நம்முடைய மார்க்கத்தை விட்டுட்டு அவங்களுடைய பாதையை நியாயப்படுத்தவும் அல்லது அந்த மாதிரி பாதையை பத்தி எந்த வார்த்தையும் சொல்லக்கூடாது, மௌனமா இருந்து கொள்றதும் நம்முடைய மிகப்பெரிய நோயாக மாறிடுச்சு. இத சமூகத்துல இளைஞரிடம் பரப்புற வேலையை முஸ்லிம் அமைப்புகள்ல பல நேரத்துல சாதாரணமா அதை வந்து அவங்களுக்கு இல்மு இல்லாதனால, அதை பற்றி அறிவில்லாதனால அதை எல்லாத்தையுமே சாதாரணமா ஒரு அரசியல்ங்கிற பேர்ல செய்யறாங்க. அதுக்கு நோட்டீஸ் அடிச்சு ஒட்டுற கொடுக்குறாங்க, அதுக்கு போஸ்டர் அடிக்கிறாங்க. இதெல்லாம் என்ன? தௌஹீதை பின்பற்றக்கூடிய, அல்லாஹ்வை வணங்கக்கூடிய மக்கள் செய்யக்கூடிய காரியங்களா? நஊது பில்லாஹ் மின் தாலிக் வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, எந்த ஒன்றையும் அல்லாஹ்வுக்கு இணையாக்காதே. அப்படிங்கும் போது எந்த ஒன்றைனா எல்லாமே அதுல நிராகரிக்கப்பட்டுருச்சு மொத்தமா, எந்த விதத்திலும் கூடாது, நேரடியாகவும் மறைமுகமாக ஆதரவு தரக்கூடாது. அதுல கேட்டா ஒன்னா சேர்ந்து நாங்க செல்ஃபி எடுத்துக்கிட்டோம்னு சொல்லிட்டு அது பெருமை, நாங்கெல்லாம் ஒன்றா உள்ள சகோதரர்கள் சொல்லக்கூடாது. அப்படி சொல்றதே மார்க்கத்துக்கு எதிரானது, அல்லாஹ் சொன்னதுக்கு எதிரானது. இன்னமல் முஃமினூன இஹ்வா, நிச்சயமா முஃமின்கள் தான் சகோதரர்கள் அல்லாஹ் சொல்றான். எப்படி முஃமின் அல்லாதவர்கள் காபிர்கள் எப்படி சகோதரர்களாக ஆக முடியும்? மார்க்கம் தடுத்திருக்குது இதெல்லாம். அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய எந்த காரியத்தையும், அந்த காரியத்தை செய்யக்கூடியவர்களுக்காக எந்த விதத்திலும் உதவக்கூடாது, செய்யக்கூடாது. அல்லாஹ் அதை வெறுக்கிறான். அல்லாஹ் நம்மிட விரும்புவது அல்லாஹ்வை இபாத் செய்வது, நம்முடைய தொழுகை இபாதத்துகள் எல்லாம் நம்முடைய காரியங்களும் அல்லாஹ்வின் திருப்தியை நாடி இருக்க வேண்டும். அதுதான் அல்லாஹ்வுடைய இபாதத்தாக மாறும். அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்த முறையில் இருக்க வேண்டும். அதுல எந்த விதத்திலும் ஷிர்க் வரக்கூடாது, எந்த ஒன்றையும் இணையாக்க கூடாது. இது முதலாவது. இரண்டாவது, அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் தஸிமு பிஹபிலில்லாஹி ஜமீஆ வலா தஃபர்ரகு என்று சொல்றாங்க. நீங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அல்லாஹ்வின் கயிறை பிடித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் பிரிந்து விடாதீர்கள். அல்லாஹ்வின் கயிறு என்பது அல் குர்ஆன் அஸ் சுன்னah. நமக்குள்ள ஒற்றுமை வர வேண்டுமா? குர்ஆனையும் சுன்னாவை பற்றி பிடிக்க வேண்டும். அந்த பற்றி பிடிப்பதிலிருந்து பிரியக்கூடாது. யார் ஒருத்தர் குர்ஆனை சுன்னாவை பற்றி பிடிக்கல, அவர் தான் பிரிவினைவாதி, பிரிவினை ஏற்படுத்துறவர். யார் ஒருத்தர் குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் கட்டுப்பட்டு நடக்கிறாரோ அவர் தான் ஒற்றுமைவாதி. அவர் மற்றவர்களை ஒற்றுமைப்படுத்துவார். என்றால் அவர் ஒரு இலக்கை நோக்கி ஒரு பிடிமானத்தை பக்கம் ஒற்றுமைப்படுத்துறார்.
அல்லாஹு தஆலா ஹப்லுல்லா என்று குர்ஆன்ல சொல்லி இருக்கிறான். அவனுடைய கயிறு, அல்லாஹ்வுடைய கயிறு. ஏன் கயிறு சொல்லப்பட்டிருக்குது? ஒரு கயிறு இருக்குன்றால் அதை பலரும் பிடிக்கலாம். அந்த பலரும் பிடித்தால் ஒரே கயிறை பலரும் பிடித்ததை கொண்டு அவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். புரியுதா? அதான யதார்த்தம். ஒரு கயிறு, எல்லாரும், நானு, நீங்க 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 ஒவ்வொருத்தரும் அதை பிடிச்சோம்னா என்ன ஆகுது? ஒரு கயிறின் மூலமாக நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து விட்டோம். இப்படி ஒன்று சேருவதற்கான வழி, ஒட்டுமொத்த சமூகமும் நாமெல்லாம் ஒன்று சேரணும்னா அதற்கு என்ன வழி தெரியுமா? அல்லாஹ்வுடைய கயிறை பிடிக்க வேண்டும். அல்லாஹ்வின் கயிறு வானத்திலிருந்து இறக்கப்பட்டிருக்கிற கயிறு. அல்லாஹ் 7 வானங்களுக்கு மேல உயர்ந்திருக்கிறான். அப்ப உயர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹ் வானிலிருந்து நமக்கு இறக்கக்கூடிய ஒரு கயிறை இறக்கி இருக்கிறான். அந்த கயிறை நானும் பிடித்துக் கொள்ளணும், நீங்களும் ஒவ்வொருத்தரும் பிடிக்கணும். இப்படி ஒவ்வொருத்தரும் பிடித்துக் கொண்டு அந்த கயிறை பிடிச்சிட்டோம் நீங்களேன், அப்ப என்ன அவன் கிட்ட எல்லாரும் ஒரு கயிறின் பக்கம் ஒன்று சேர்ந்து இருக்கிறோம்னு அர்த்தம். அப்ப நமக்கிடையே பிரிவினை இல்லை. யாரு பிடிக்காம இருக்கிறாங்களோ அவங்க வேற ஒன்றை பிடிச்சிட்டு இருக்காங்க அர்த்தம். அப்ப என்ன ஆச்சு? இங்க அல்லாஹ்வின் கயிறை பிடிப்பதை கொண்டு நாம் ஒன்று சேர்ந்து விட்டோம். இதே கயிறை பிடிக்காதவர்கள் வேறு ஒன்றை பிடித்துக் கொண்டு ஒன்று சேர்ந்திருக்கிறாரு அர்த்தம். புரியுதா? அப்ப பிரிந்திருக்கிறவர்கள் யாரு? அவங்க வழிகேடர்களும் பிதஅத்வாதிகளும் இப்படித்தான் பிரிகிறார்கள். பிதஅத்தான சிந்தனைகளை பரப்பக்கூடிய வழிகேடர்கள் சமூகத்தை பிளப்பது இப்படித்தான். அவங்க அல்லாஹ்வின் கயிறாகிய குர்ஆனையும் சுன்னாவையும் சஹாபா ரலியல்லாஹு அன்ஹும் எப்படி விளங்கி புரிந்து பிடித்து கொண்டார்களோ அது போல பிடிக்கல. ஏன்னா அல்லாஹ் தஆலா இந்த கட்டளையை குர்ஆனிலும் சொல்லி இருக்கிறான். வஅதஸிமு பிஹபிலில்லாஹி ஜமீஆ வலா தஃபர்ரகு. சூரா ஆல் இம்ரான் 3வது அத்தியாயத்தில் அல்லாஹ் தஆலா இதை குறிப்பிடுறான். இதை சொல்லுகிற இடத்திலே அல்லாஹ் தஆலா மிக தெளிவா 3வது அத்தியாயத்தோட 103வது ஆயா, நீங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அல்லாஹ்வின் கயிறை பிடியுங்கள், பிரிந்து விடாதீர்கள் என்று சொல்றான். அப்போ இந்த கட்டளை அல்லாஹ் குர்ஆன்ல இறக்கிய நேரத்துல சஹாபா என்ன செய்தாங்க? அல்லாஹ்வின் கயிறை பிடித்து கொண்டாங்க, பிரியல. எப்படி பிடித்தாங்களோ அதை குர்ஆனை எப்படி புரிந்து கொண்டார்களோ, ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ்களை சுன்னாவை எப்படி புரிந்து அது போல நாமளும் புரிந்து கொண்டு அவங்களை போலவே பிடித்தால்தான், அந்த சலஃப் போல பிடித்தால்தான் உண்மையில ஒன்று சேர முடியும். எப்ப குர்ஆனையும் சுன்னாவையும் பற்றி பிடிப்பதுல கீழ்ப்படிதல் இல்லையோ, கட்டுப்பாடு இல்லையோ, நாம நம்முடைய மன இச்சைக்கும் சொந்த வியாக்கியானத்துக்கும் அல்லது உலகத்துல பலர் வைத்திருக்க சிந்தனைக்கு ஏற்ற மாதிரி நம்முடைய சிந்தனையை மாற்றிக்கொள்கிறோமோ, அதுக்கு அதன் பேரால குர்ஆன் ஹதீஸையே அப்படி திரிச்சு சொன்னாலும் ஒரு காலம் நம்ம ஒன்று சேர மாட்டோம், பிரிவினை தான் இருக்கும். இப்ப ஒற்றுமை வருவதற்கு, ஒற்றுமை அல்லாஹ் நம்மிடம் விரும்புவது எப்படின்னு கேட்டா, நாம பாத்தில அசத்தியத்துல ஒன்று சேருவதை அல்லாஹ் விரும்பல, அல்லாஹ்வின் கயிறை பிடிப்பதன் மூலம் ஒன்று சேருவதை அல்லாஹ் விரும்புறான். இன்னைக்கு வழிகட்ட கொள்கைகள் இருக்கக்கூடியவங்க அவங்கவுங்க அவங்க கொள்கையில் இருந்துக்குங்க, யாரும் யாருடைய கொள்கையும் தப்புன்னு சொல்ல வேண்டாம். அதனால தான் நமக்கு இல்லையே ஒற்றுமை இல்லாம போயிடுது. அவரு எது விரும்புறாரோ அவர் அது பாலட்டும், இவரு எது விரும்பட்டும், அப்படி இருந்தே ஒன்றா இருப்போம் அப்படிங்கிறாங்க. இது அசத்தியத்துல ஒன்று சேர்றது. இது அல்லாஹ்வின் கயிறை பிடிப்பதன் மூலமா ஒன்று சேர்றதுல ஷைத்தானுடைய கயிறை பிடிச்சு ஒன்று சேர்றது. ஷைத்தான் என்ன செய்யறான்? அசத்தியத்திலும் பாத்திலையும் வழி கெடுத்துடுறான். நீ அதை பிடிச்சுக்க, நீ இதை பிடிச்சுக்க, அவன் அப்படி இருக்கட்டும், இவன் இப்படி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியத்தின் பக்கம் நின்று அதன் பக்கம் அழைக்க வேண்டியவர்கள் அவங்கவுங்க அசத்தியத்துல இருந்து கொண்டே நாமெல்லாம் ஒன்றா இருப்போம் பேசுறது இருக்குது. ஒரு மகா முட்டாள்தனம். இந்த கொள்கையை சொன்னவர் மிக முக்கியமா கடந்த நூற்றாண்டுல ஹசனுல் பன்னா அப்படிங்கிற இஹ்வானுல் முஸ்லிமுடைய ஸ்தாபகர் எகிப்துல. அவர் என்ன சொன்னார்? நமக்கிடையே உள்ள கருத்து வேறுபாடுகளில் நாம் ஒருவரை ஒருவர் சகித்துக் கொள்வோம், மன்னிப்போம், ஒன்றுபட்ட கருத்துக்களை ஒன்றுபடுவோம், கருத்து வேறுபாடுகள் விஷயத்துல அவங்கவுங்க அவங்க கருத்துல இருந்துக்கலாம், அப்படி நம்ம இருப்போம், யாரை விமர்சிக்க வேண்டாம், அது நமக்குள்ள வெறுப்பை தான் உருவாக்குது அப்படின்றார். ஆமா, வெறுப்பை உருவாக்கத்தான் செய்யும். அல்லாஹ்வின் கயிறை பிடிக்கக்கூடியவனுக்கு கீழ்ப்படியக்கூடியவனா ஒருவன் இருந்தா கயிறை பிடிச்சு அவன் அல்லாஹ்வுக்காக நேசிப்பான், அப்போ அவனுக்கு வெறுப்பு வராது. ஆனா தன்னுடைய மன இச்சையை பின்பற்றுவனுக்கு வெறுப்பா தான் இருக்கும். தன்னுடைய மன இச்சை தன்னுடைய சொந்த புத்தியில வர்றது, தான் பேசுற வியாக்கியானம் அதைத்தான் முன்னாடி வச்சு ஒருத்தர் பேசுறான்னா என்ன ஆகும்? நாம அவனை கண்டிக்கும் போது அவன் நம்மை வெறுப்பான், அவன் கொள்கை விமர்சனம் செய்யும் போது நம்ம வெறுப்பான்.
அல்லாவுக்கா நாம பொறுத்துக்குவோம். அவன் வெறுக்கிறாங்கிறக்கா சத்தியத்தை சொல்லுவதை நிறுத்த மாட்டோம். ஹசன் பண்ண சொன்னாரு, அதனால நம்ம ஒன்று சேர மாட்டேங்கிறோமே, அப்புறம் எப்படி நம்மளால ஒன்று சேர்ந்து நம்ம விட அதிகாரத்தில் இருக்கிறோம் கதையை முடிக்கிறது? ஏன்னா ஹசன் பண்ணா போன்றவர்கள் இந்த கிளர்ச்சி சிந்தனைய சமூகத்துல விதைச்சவங்க. அதனாலதான் எகிப்துல முஸ்லிம்கள் மிகப்பெரிய சோதனைக்குள்ளானாங்க. ஆட்சியாளருடைய அழிச்சாட்டி அதிகமாயிடுச்சு, இளைஞர்கள் கொல்லப்பட்டாங்க. ஏன்னா இந்த சிந்தனையின் பக்கம் மக்களை ஒன்று திரட்டினா ஏதாவது ஒரு புள்ளியில தானே ஒன்று திரட்ட முடியும். அந்த ஒரு புள்ளிய ஹசன் பண்ணா சுன்னா அடிப்படையிலான தாவாவின் மூலமா கொண்டு வரல. ரசூலுல்லாஹ் என்ன தாவாவை கொண்டு வந்து மக்களை சஹாபாக்களை ஜாகிலியத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து ஒன்று சேர்த்தாங்களோ அந்த மெத்தட்ல அவர் கொண்டு வரல. அவர் வைத்த வாதம் என்னன்னு கேட்டா, அவங்கவுங்க கருத்துல இருந்துங்க, சூஃபித்துவ கொள்கையில இருந்துக்க, தர்காவுக்கு போறோம் தர்கா கொள்கையில இருந்துக்க, எது யார் எந்த கொள்கையில அவங்க இருந்துங்க. ஆனா அரசியல் வந்துட்டு நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டு நமக்கு முன்னாடி இருக்கிறவன நம்ம காலி பண்ணணும் அப்படின்றாரு. இது ஒரு வழிகேடான தேவா. அப்ப சத்தியம் அசத்தியம் அதெல்லாம் பொருட்டு இல்லை. அப்போ ஒரு வழிகட்டவன அவன் கொள்கை தப்புன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா சொன்னா அவனுக்கு நமக்கு சண்டை வருதான். அப்ப என்ன செய்யணும்? மௌனம் காத்துக்கணும், சகிச்சுக்கணும் அப்படிங்கிறாரு. மௌனம் காத்துக்குங்க, நம்ம ஒத்த கருத்துல ஒன்று சேருவோம், அவங்க இதுல இருக்கட்டும் அப்படின்றாரு. ஆனா அல்லாஹ் அதை சொல்லல. நீங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அல்லாவின் கயிறை பிடிங்க, வலா தஃபர்ரகு, நீங்க பிரியாதீர்கள். அப்ப பிரிவினை எதுல வரும்னு கேட்டா, எப்போ எல்லாம் அல்லாவின் கயிறாகிய குர்ஆனை சுன்னாவை பற்றி பிடிக்காம வழிகேடான சிந்தனைகளை ஒருத்தர் விதைக்கிறானா அவன் தான் பிரிவினை கொண்டு வர்றவன். he is a danger man. அவன் அந்த ஒரு வழிகேட பரப்புறான் அப்படின்னா முதல்ல அவனை புறக்கணிக்கணும், அவனை விட்டு விலகணும், அவனை எதிர்க்கணும், அவனை கண்டிக்கணும், அவனை அம்பலப்படுத்தணும். இல்லைன்னா என்ன ஆகும்? மக்கள் அவனுக்கு பின்னாடி ஒரு கூட்டமோ இளைஞர்கள் அவனை நல்லவன் வல்லவன் சொல்லி நம்பிட்டு போவாங்க. அவன் ஒரு ஜாகில், அவன் வழி கெடுக்கிறான், அவன் அசத்தியத்தை பேசுறான், அது குர்ஆன் சுன்னாவுக்கு எதிரானது, தௌஹீதுக்கு எதிரானது, சுன்னாவுக்கு எதிரானது, அது ஒரு பிதஅத்தான கொள்கை அப்படின்னு அடிச்சு சொல்லாம, மக்களுக்கு தெளிவுபடுத்தாம, இளைஞர்களை நேர்வழியின் பக்கம் அழைக்காம வாய் மூடி மௌனம் காத்தோம்னா இளைஞர்கள் வழிகடுவாங்க. அவங்களுக்கு தெரியாது, அறியாமை மக்கள் என்ன செய்வாங்க? அவரும் சொல்ற நல்லா தானே இருக்குதுங்க, அவரும் நல்ல பாயிண்ட்ஸ் தான் சொல்றாரு, எனக்கு கேட்ட சரின்னு தான் தோணுது அப்படின்னு அவர் நினைப்பார். அவருக்கு இல்மு இருக்காது. வழிகட்ட சிந்தனைக்கு ஆளானவன் என்ன செய்வான்? தன்னுடைய வழிகட நியாயம் பேசுவான். எந்த பிதத்வாதியாவது தன்னுடைய பிதத்தை ஏத்துக்கிறானா? உலகத்துல பிதத்தான வழிகேடான கொள்கைகளை பரப்பக்கூடியவர்கள் யாராவது ஆமாங்க நான் சொல்றது வழிகேடு தான் அப்படின்னு சொல்லிட்டு என் வழிகேட்டுக்கு எல்லாரும் வாங்க கூப்பிடுவாங்களா? கூப்பிட மாட்டாங்க. ஒவ்வொரு வழிகேடனும் வழிகேட்டை பரப்புறவனும் அவனை பொறுத்தவரைக்கும் அது சத்தியம் மட்டும் தான் பேசுவான். அப்ப என்ன ஆகுது? அந்த சத்தியம் அவன் சொல்லக்கூடிய ஒன்றை நாம் சத்தியத்தை வைத்து அவன் சொல்லுவது சத்தியமா செய்து முடிவு பண்ண வேண்டுமே தவிர, அவன் சொல்றாரு, அவர் பெரியவராச்சு, அவர் வல்லவராச்சு, நல்லவராச்சு அப்படிங்கிற அடிப்படையில சத்தியம் முடிவு செய்யப்படாது. ஏன்னா அவர் ஒரு மனிதர், வழிகட்ட வாய்ப்பு இருக்கு. யாருக்குதான் அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒவ்வொருத்தரும் நேர்வழியில நாம அல்லாஹ்வோட பாதுகாப்பு தேடிக்கிட்டே இருக்கோம். ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா வ ஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா. அல்லாஹ்வோட நாம கேட்கிறோம், எங்கள் ரட்சகனை எங்களுக்கு நேர்வழி காட்டிய பிறகு அதிலிருந்து எங்களுடைய உள்ளங்களை தடமுறல செய்து விடாதே அப்படின்னு கேட்கணும். அப்ப தடமுறலுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. ஒவ்வொருத்தரும் பயப்படணுமா இல்லையா? ஒருத்தர் தடமுறட்டாரு, வழிகட்டான சிந்தனைக்கு ஆளாயிட்டாரு அப்படின்னா அப்ப அவரை விட்டு விலகி இருக்கணும். நம்மை அல்லாஹ்வோட பாதுகாப்பு கேட்கணும். இது வழிகேடாச்சு, இது அஹ்லு சுன்னா பாதை இல்லையே. அப்ப இந்த மாதிரியான வழிகேடுகள் பிரிவினையில் தள்ளும். பிதஅத்துகள் தான் சமூகத்தை பிரிக்கிறது. 73 கூட்டங்களுடைய உம்மத்து பிரியருக்கு காரணம் என்ன தெரியுமா? பிதஅத்துகளால். பிதஅத்வாதிகள் அவங்க. 72 கூட்டங்கள் ரசூலுல்லாஹ் நரகத்துக்கு போன்னு எச்சரிக்கை செய்தது காரணம் என்ன? அவங்கள காஃபிர்களா? காஃபிர்கள் அல்ல, பிதஅத்வாதிகள். காஃபிர்ல இருந்தா ரசூலுல்லாஹ் தன்னுடைய உம்மத்தை இல்லைன்றுவாங்க. என்னுடைய உம்மத்து பிரின்னு சொன்னது காரணம் இவங்களெல்லாம் 72 கூட்டங்கள் ரசூலுல்லாஹ் குறிப்பிட்டது காரணம் பிதஅத்துகள் காரணமாக மக்களை வழிகெடுத்து பல கூட்டங்களாக பிரிந்து விட்டவர்கள். அப்போ பிதஅத்துகள் நம்மை ஒரு கூட்டமாக ஆக்காது, பல கூட்டங்களாக ஆக்கும். சுன்னா ஒரு கூட்டமாகும். அந்த சுன்னா தான் அல்லாஹ்வுடைய கயிறு. அல் குர்ஆனு அஸ் சுன்னா. எப்போ சுன்னாவை பின்பற்றி சஹாபாக்கள் போல அல்லாஹ்வின் கயிறை பற்றி பிடிக்கிறோமோ அப்போதான் நாம ஒரு கூட்டமாகும். அப்ப நம்ம குர்ஆன் சுன்னாவை கட்டுப்படணும், மனைவிச்சை கட்டுப்படக்கூடாது. அல்லாஹ் சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டாங்களா அவ்வளவுதான், அதுக்கு வேற பேச்சே இல்லைங்க, கட்டுப்படுறோம் அவ்வளவுதான் இருக்கணும். மனைவிச்சைன்னா விலகுவோம், பிரிவினை வரும்.
இரண்டாவது விஷயம். மூன்றாவது விஷயம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கை செய்யறாங்க, அரசியல் சம்பந்தப்பட்ட எச்சரிக்கை. அந்த அரசியல் சம்பந்தப்பட்ட எச்சரிக்கையில சொல்ல, வஅன் துனாசிஹு மன் வல்லாஹு அல்லாஹு அம்ரக்கும், உங்களுடைய விவகாரங்களில் ஆட்சியாளர்களாக பொறுப்புதாரிகளாக இருக்கின்றவர்கள் விஷயத்தில் நீங்கள் நன்மையை நாட வேண்டும். அவங்களுக்கு எதிரான உள் வேலை பண்ணக்கூடாது, அவங்களை பற்றிய வழிகளான பிரச்சாரங்களை செய்யக்கூடாது, அவங்களுடைய தவறுகளை பரப்பக்கூடாது, அவங்களுடைய தவறுகளை அம்பலப்படுத்தக்கூடாது. என்ன செய்யணும்? ஆட்சியாளர்களாக பொறுப்பாளர்களாக இருக்கிறவர்கள் தவறு செய்யும் போது அவர்களுக்கு நசீஹா செய்ய வேண்டும். நசீஹா என்று சொன்னால் உபதேசம் செய்ய வேண்டும். தனிமையில் தான் செய்ய வேண்டும், பொது மக்களுக்கு மத்தியில் செய்யக்கூடாது. அப்படியே அவங்க செய்யற தப்புனால அதை வெளிப்படுத்தி பிரச்சாரம் செய்யக்கூடாது. இவர் இப்படி செய்கிறார், இப்படி போறார், இப்படி வரார், இப்படி எல்லாம் பண்றார், இப்படி இது வழிகேடு, அது இது அப்படின்னு ஆட்சியாளர்களாக இருக்கின்றவர்கள் விஷயத்தில் பொதுமக்களிடம் அவர்களை நாம் கீபத் பேசக்கூடாது, அவங்களுடைய குறைகளை வெளிப்படுத்த அமலப்படுத்தக்கூடாது. ஒருத்தருக்கு நன்மை நீங்க நாடுறீங்கன்னா கீபத் பேச முடியுமா? அவர் இல்லாத நேரத்துல பேச முடியாது இல்லையா? ரசூல் அதான் சொல்றாங்க. ஆனா பொது மனிதனா இருக்கக்கூடிய ஒருவன், சாதாரண மனிதனாக இருக்கக்கூடிய ஒருவன் மார்க்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள ஒரு பொய்யையோ ஒரு வழிகாட்டியோ பரப்பினான் என்றா அவனை பற்றி கீபத்து பேச வேண்டும். ஏன்? அவனால் மற்றொரு பாதிக்கப்பட்டு மார்க்கம்னு அவன் சொல்ற ஒன்ன நம்பிட்டு ஃபாலோ பண்ணிடுவாங்க. ஏன்னா மக்களுக்கு தெரியாது, அப்ப சொல்லணும் அவர் சொல்ற வழிகேடு, அப்போ மார்க்கம் பாதுகாக்கப்படணும். ஆனா ஆட்சியாளராக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் வந்தால் அதையும் செய்யக்கூடாது. எப்படி செய்யணும்? அந்த ஆட்சியாளருடைய வழிகேடை ஒன்று அவரிடம் சுட்டி காட்ட வேண்டும். ஏன் அல்லாஹ்வுடைய மார்க்கம் இப்படி ஒரு விஷயத்தை சொல்லி இருக்கு? ரசூலுல்லாஹ் இந்த விஷயத்தை ஏன் சொல்ல வேண்டும்? உங்கள் மீது ஆட்சியாளர்களாக பொறுப்பாளராக இருக்கிற விஷயத்தில் நீங்கள் நன்மையை நாட வேண்டும், உபதேசம் தான் செய்ய வேண்டும் ரசூலுல்லாஹ் ஏன் சொல்றாங்க? ஏன்னா ஆட்சியாளன் வழிகெட்ட கொள்கையிலே இருந்தாலும் அவன்கிட்ட அநியாயமே இருந்தாலும் அவனுக்கு எதிராக நாம் பொதுமக்களிடம் தூண்டுகிற வேலையை பேசுற வேலையை செய்தோம்னா கிளர்ச்சி வரும். அது ஏற்கனவே இருக்கிற பிரச்சனைகளோட இன்னும் மோசமான நிலைமையை தான் நாட்டுக்குள்ள உருவாக்கும். அப்ப இருக்கிற பிரச்சனையோட இன்னும் பெரிய தீங்க கொண்டு சேர்த்துருவான். யார் இந்த வேலை செய்யறானோ அவன் இருக்கிற பிரச்சனையோட பெரிய தீங்க கொண்டு வருவான். ஏன்னா ஆட்சியாளன் இதை பார்த்தானே என்ன செய்வான்? வாங்க வாங்க உங்களுக்கு ஒரு மேடை போட்டு தரேன், என்னுடைய வண்டவாளம் தண்டவாளம் எல்லாம் கொஞ்சம் நல்லா பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு மேடை போட்டு தருவானா? ஆட்சியாளன் பேசுவானா? பேச மாட்டான், கதையை முடிச்சிருவான். அது மட்டும் இல்ல, சம்பந்தம் இல்லாதவங்கள மாட்டிக்குவாங்க. இன்னைக்கு நடக்குதா இல்லையா? இளைஞர்கள் சிலது ஏதாவது ஒரு புரட்சி செய்யறோம், அது ஏதாவது செய்யறோம், நம்ம உலகத்தை மாத்தணுங்கிற மாதிரி ரத்த சூடுல ஏதாவது ஒண்ணு இறங்குறது. அவங்க தீவிரவாத நடவடிக்கையோட இறங்கி இருக்க மாட்டாங்க. ஆனா அவங்க எடுத்துக்கொண்ட சப்ஜெக்ட் ஒரு ரிஸ்கான சப்ஜெக்ட். உனக்கு இது தேவையில்லை, உன் வேலையை பார்த்துட்டு நீ ஒழுங்கா படி, மார்க்கத்தை படி, அமல் செய்யி, உன் மக்களுக்கு நன்மையை செய்யி, மக்களை தாவாவின் பக்கம் வாழை, அல்லாஹ்வின் பக்கம் வாழைன்னு சொல்ற வேலையை விட்டுட்டு உலகத்தை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் உட்கார்ந்து ஒரு ரகசியமா ஒரு 10 பேரை வச்சு பேசுவார். அதுல 10 பேர்ல இருக்கிறவன் 100 பேர்ல இருக்கிறவன் நிறைய பேர் அப்பாவில இருக்கும், அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. இவன் பேசிட்டு இவன் கிளம்பி போயிடுவான். முதல்ல அவனை பிடிப்பான், நீ யார் யாரை கூப்பிட்ட, யார் யார் உன் சபைக்கு வந்தான்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் எடுப்பான். இவங்க மொத்த பேர் 10 100 அத்தனை பேர் லிஸ்ட்ல வருவாங்க. அவன் பிடிப்பான், அத்தனை பேர் காயடிப்பான், வாழ்க்கை நாசமாக்கிடுவான். முதல்ல விசாரணை இல்லாம தூக்கி உள்ள போட்டுருவான். அவன் ஒண்ணுமே தெரியாது, நான் என்னங்க கூப்பிட்டாங்க, சும்மா ஏதோ நல்ல விஷயம் ஏதோ மார்க்கம் பேசுறாங்க நினைச்சுதாங்க போனேன்னு சொல்லுவான். அதெல்லாம் இல்ல. ஆக மொத்தம் நீ அவங்க கூட்டத்துல இருந்த அந்த இடத்துல லிஸ்ட்ல உன் பேர் இருக்குது, தூக்கி வை, அப்புறம் எல்லாம் கோர்ட்ல பாத்துக்கலாம் போ. கடப்பான் 10 வருஷம் 20 வருஷம் ஒண்ணுமே நடக்காது, அவனுக்கு என்ன நடந்ததே தெரியாது. ஆட்சியாளனுடைய விவகாரத்தில் இந்த முசீபத்துகளை சமூகத்துக்கு வரக்கூடாதுன்னு ரசூல் ரொம்ப எச்சரிக்கையா இருந்தாங்க. ஆனா ஆட்சியாளர்கள் சொல்லை கேளுங்கள், கட்டுப்படுங்கள் சொன்னாங்க. மார்க்கத்துக்கு முரணாக அல்லாஹ் ரசூலுக்கு கட்டளைக்கு மாறாக இருந்தா மட்டும் நம்ம ஏற்றுக்கொள்ள கூடாது, அதை விட்டு விலகி இருக்கணும். மார்க்கத்துக்கு முரண் இல்லாத விஷயங்கள் அப்படின்னா நம்ம சக்திக்குட்பட்டு நாம அது கட்டாயம் கட்டுப்படணும். ஆட்சியாளருக்கு எதிரான வேலைகள், அதற்கான மக்களை திரட்டுதல், இந்த வேலைகளை இளைஞர்கள் செய்யக்கூடாதுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். வேணா அவனுக்கு புத்திமதி சொல்ல முடிஞ்சா சொல்லணும், நேர்ல போய் சொல்லணும், இல்லாட்டி அமைதியா வேலையை பார்க்கணும். எத்தனை பேர் இப்ப வெளிநாடுகளுக்கு போறாங்க, முஸ்லீம் ஆட்சியாளர்கள் தான் அங்க இருக்கிறாங்க. வெளிநாடுகளை போய் இங்க பேசுறதெல்லாம் அங்க பேசுறாங்களா? பாருங்க, பேசுறாங்களா? இங்க என்னென்னமோ பேசுவாங்க. அதே அந்த ஆட்சியாளர் இங்க இருந்து போஸ்ட் எல்லாம் போடுவாங்க, பறக்கும், பேஸ்புக்ல எழுதி பழக்கம்.
அங்க இருந்துட்டு போடு. ஏன் அங்கெல்லாம் செய்ய மாட்டியா? அப்ப என்னன்னா நீ ஒரு கோழை. நீ இங்க இருக்கிற பிள்ளைகளை இளைஞர்களை தூண்டி விடுற வேலை செய்துட்டு இருக்க சைத்தானி. அதுதான் இதுல இருந்து தெரியுது. அங்க போய் பண்ணணும், நீ அங்க இருந்துகிட்டு பண்ணு, அவன் பேரை சொல்லி செய்யு. அப்படியாவது உள்ளேயாவது கடன் தான் நம்ம சொல்லுவோம். ஏன்னா இருக்கிறவனை நிம்மதியெல்லாம் கெடுத்து, இருக்கிற இளைஞர்களை கெடுத்து, அவன் குடும்பத்தை கெடுத்து, அவனை சார்ந்து இருக்கிற குடும்பத்துடைய பிரச்சனையை கொண்டு வந்து, அவன் புள்ளப்பட்டியை அவன் அனாதரை விட்டுட்டு, அவன் புள்ளப்பட்டி காப்பாத்தரை விட்டுட்டு ஓன் சொல்லலாம் கேட்டுட்டு ஓன் பின்னாடி வந்துட்டு புரட்சி அது இதுன்னு பேசிக்கிட்டு ஊரை கெடுத்து, இருக்கிற இளைஞர்களை கெடுத்து, சிந்தனையை கெடுத்து, நாசமாக்கி இன்னைக்கு எத்தனை இளைஞர்கள் இதில் பாதிக்கப்படுறாங்க. ஏதாவது அரசியல் பேசுறதுன்னு உட்கார்ந்துக்கிட்டு பேஸ்புக்ல இருக்கிறவங்க எத்தனை பேர், எவ்வளவு தாய்கள் இருக்கிறாங்க. அரசியல் தான் அவங்க பேச்சே. உலக அரசியல் பெரிய தாயா உலக அரசியல் பேசுறது, சின்ன தாயா இருந்தா லோக்கல் அரசியல் பேசுறது, ரொம்ப ரொம்ப குட்டி தாய் அவர் தெரு அரசியல் பேசிட்டு. இதெல்லாம் வழிகேடு. அல்லாஹ் இதை நம்ம வெறுக்கல, இதை நம்ம விரும்பல, அல்லாஹ் வெறுக்கிறான். இதுல மிக முக்கியமான ஒண்ணு என்ன தெரியுமா? அடுத்த ரசூலுல்லாஹ் வெறுக்கிறதா அல்லாஹ் வெறுக்கிறதா சொல்றான். அல்லாஹ் பாருங்க, கால கீழ வக்கால அவர் சொல்றாங்க, இவர் சொல்றாங்க. இப்ப பேஸ்புக்ல நடக்கிறது எல்லா முசீபத் அதுதான். அங்க அப்படி சொல்லப்படி இப்படி எடுத்து போஸ்டர் ஷேர் பண்ணு, அது இது வாட்ஸ்அப் பகிர்றது ஷேர் பண்ணு. பெரிய தாயா இருப்பாரு, பிரபலமான ஃபிகரா இருப்பாரு. பார்த்தா அவருக்கு இங்க உட்கார்ந்துக்கிட்டு எல்லா உலகத்துல நடக்கிறது எல்லாம் தெரியும். ஈரான்ல என்ன நடக்குது, அங்க என்ன நடக்குது, இங்க நடக்குது, அடிச்சு ஷேர் பண்ணிட்டே இருப்பாரு. இதுதான் அல்லாஹ் வெறுக்கக்கூடிய அசிங்கமான காரியம். என்ன கீழ வக்கால, கீழ வக்கால என்னதுன்னா, அங்க அவன் சொன்னா இவன் சொன்னா இப்படி எனக்கு தகவல் அப்படி வந்துச்சு, இப்படி வந்துச்சு, இப்படி வந்துச்சு, அப்படி வந்துச்சு. என்ன உண்மைன்னு உனக்கு தெரியாது. நேர்ல பாத்தியா? தெரியுமா? தெரியாது. ஆனா இந்த விவகாரத்துக்குள்ள இளைஞர்களை கொண்டு வந்து இழுத்து போட்டு இதுலயே பரபரப்பா ஷேர் பண்ணு, கமெண்ட் பண்ணு, அது இது 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 ஒரு பைத்தியக்கார கூட்டமாக ஒரு கூட்டம் உள்ள உட்கார்ந்து ஒரு தனி உலகத்துல உட்கார்ந்து பேசிட்டு இருக்கு. ஆனா அது எல்லாம் முடிச்சுட்டா அடுத்த வேலைக்கு சோத்துக்கு வேலை பாரு, இதை பாரு, அதை பாருன்னு ஓடிட்டு இருக்கும். அப்ப எவ்வளவு மக்களுடைய நேரங்களை வீணடிக்கிறது. ரெண்டாவது அதிகமான கேள்விகள், அதாவது தேவையில்லாத விஷயங்களை தலையிடுவதுதான் அங்கு குறிக்கிறது. அதே மாதிரி ஒருத்தர் அதிகமா யாசிப்பது அதையும் குறிக்குங்கிறாங்க உலமா. கஸ்ரத் சுவால், அதிகமா கேட்பது. அப்ப ஒருத்தர் தனக்கு தனக்கு எப்பவுமே உலக ஆசையில் அதிகமா எனக்கு அது வேணும், அது வேணும், இது வேணும்னு சொல்லிட்டு கேட்கறதும் அடங்கும். பல கேள்விகள், தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் கேள்வியெல்லாம் வைக்கிறது இருக்கும். கடைசியா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் வெறுக்கிறதுல செல்வத்தை வீணாக்குவது. இது இன்னைக்கு நடக்கக்கூடியதுல சாதாரண மக்கள்ல இருந்து கல்வி உள்ளவங்க நிறைய பேர் போய் விழக்கூடியது. தொழுகையாளிகள் நாம ₹1 செலவழிச்சாலும் அதுக்கு அல்லாட்ட கணக்கு கொடுக்கணும். இதை எதுக்கு செலவழிச்சோம்? மார்க்கத்துக்கு உட்பட்டு செய்தோமா, அல்ல ஹராமுக்கு செய்தோமா, வழிகேட்டுக்காக செலவழிச்சோமா, நன்மை கிடைக்குமா அல்லது பாவம் வருமா அப்படின்னு பார்க்கணும். அதை விட்டுட்டு நாம நிறைய செலவழிக்கிறங்கிற பேர்ல அதெல்லாம் கணக்கு பார்க்காம நம்ம செய்துட்டு ஜாலி என்ஜாய்மெண்ட் செய்யறது இருக்குதே, அது அல்லாஹ் வெறுக்கக்கூடியதில் உள்ளது. ஆகவே சகோதரர்களே, இந்த ஹதீஸ்ல இருந்து நிறைய நன்மைகளை பலன்களை நம்ம அடையலாம். முதல்ல அல்லாஹ் விரும்பக்கூடிய, அவன் திருப்தி அடையக்கூடிய 3 விஷயங்களை நம்ம அதிகமா நம்ம வாழ்க்கையில செயல்படுத்துறதுக்கு போய்க்கிட்டோம். முதல்ல தௌஹீத், ஷிர்கை விட்டு விலகுவது. இரண்டாவது குர்ஆன் சுன்னாவ அல்லாஹ்வுடைய கயிறை பற்றி பிடிப்பதில் ஒன்றுபடுவது. அதுல வழிகேடுகளை விட்டு வழிகேடர்களை விட்டு விலகி விடுவது. பிரிவினையை வெறுப்பது, பிரிவினையை கொண்டு வரக்கூடியவர்களை வெறுப்பது, அவர்களை புறக்கணிப்பது, ஹஜ்ர் செய்வது, இதெல்லாம் முக்கியம். மூன்றாவது, ஆட்சியாளர்களுக்கு நன்மை நாட வேண்டும். அவர்களை பற்றிய பேச்சுக்களை, வீணான பேச்சுக்களை, மக்களை தூண்டக்கூடிய பேச்சுக்களை, அவர்களுக்கு எதிரான வெறுப்பு பரப்புரை பேச்சுக்களை கட்டாயம் விட வேண்டும். அப்படி யார் செய்கிறார்களோ அந்த வழிகேடர்களை விட்டு விட வேண்டும். அடுத்து அல்லாஹ் வெறுக்கக்கூடியதை விட்டு விட வேண்டும். காதுக்கு வர்றது, கவனத்துக்கு வர்றது, அவன் சொன்னா இவன் சொன்னா அதெல்லாம் பரப்பவே கூடாது. அல்லாஹ்வுக்கு பயப்படணும். ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் நாளைக்கு விசாரணை இருக்கு. இதை நீ பரப்பணையில அப்படின்னு அல்லாஹ் நாளைக்கு கேட்பான். உனக்கு இன்னும் நீ பார்த்த மாதிரி பரப்பணையில அப்படின்னு அல்லாஹ் கேட்பான். அவன் தேவையில்லாம நம்ம இந்த பரப்புற வேலைகளை நிறுத்தணும். எதை எடுத்தாலும் ஃபார்வர்டு பண்ணு, எதை எடுத்தாலும் ஷேர் பண்ணு, உடனே ஷேர் பண்ணு, உடனே ஷேர் பண்ணு, சொல்றவனே வீடியோ லாஞ்சம் உடனே ஷேர் பண்ணுங்க, உடனே ஷேர் பரப்பி விடு. அடுத்த ரெண்டாவது மிக அல்லாஹ் வெறுக்கக்கூடியது, நாம் அதிகமான கேள்விகள், தேவையில்லாத கேள்விகள், இதெல்லாம் விட்டு விட வேண்டும். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கௌம் மாதிரி, பனி இஸ்ராயல் மாதிரி கேள்வி மேல கேள்வி கேட்கக்கூடாது. அல்லாஹ் சொன்னா கட்டுப்படணும். மார்க்க விஷயம் சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், ரொம்ப லிமிட்டா கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்கணும். மூன்றாவது கடைசி அல்லாஹ் வெறுக்கக்கூடிய ஒன்று இந்த ஹதீஸ்ல செல்வத்தை வீணாக்குவது. அல்லாஹ்வுக்கு பயப்படணும். அல்லாஹ் கொடுத்த இந்த அமானத்து விஷயம் நாளை கேள்வி இருக்குது. அந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும். எப்படி செலவழித்தாய்?
ஆதமுடைய மகனுடைய கால்கள் நகராது. 5 கேள்விக்கு பதில் சொல்லாம நாளைக்கு மறுமையில கியாமத்து நாள்ல முதல்ல உன் ஆயுளை எப்படி செலவழித்தாய், எப்படி சம்பாதித்தாய், அதை எப்படி செலவழித்தாய், உன்னுடைய இளமை காலத்தை எப்படி செலவழித்தாய், நீ கற்றதை கொண்டு என்ன அமல் செய்தாய், இந்த 5 கேள்விகளும் தப்பிக்க முடியாது. அதுல ஒன்று எப்படி செலவழித்தாய்ங்கிற கேள்வி. அப்படி என்றால் என்ன? செல்வத்தை அதிகமாக வீணாக்குவது, வீண்ல செலவழிக்கிறது அல்லாஹ்வோட நம்மை சிக்க வச்சிடும். அல்லாஹ் வெறுக்கக்கூடிய காரியம். ஆகவே இந்த காரியங்களிட்டு விலகக்கூடியவர்களாகவும் அல்லாஹ்வுக்கு அஞ்சக்கூடியவர்களாகவும் எல்லா நேரத்திலும் அல்லாஹ்வுக்கு உண்மையானவர்களாக அவனுடைய திருப்தியை நாடி வாழக்கூடியவர்களாக அவன் வெறுக்கக்கூடியதை விட்டு விலகக்கூடியவர்கள் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்குவானாக. அல்லாஹ் தாலா நம்முடைய பாவங்களை மன்னித்து நாம் அஹ்லு சுன்னாவாக வழிகேடர்களை விட்டு விலகி, பிதத்வாதிகளை விட்டு விலகி, வழிகட்ட சிந்தனைகளை பரப்பக்கூடியவர்களை விட்டு விலகி, உண்மையான அஹ்லு சுன்னா சலஃப் சாலியுடைய பாதை பின்பற்றுடைய மூத்த உலமாக்குடைய அறிவுரைப்படி நடந்து எல்லா நேரத்திலும் சமூக மக்களுக்கு, நம்மோடு இருக்கக்கூடிய சகோதரர்கள் சகோதரிகள் பொதுமக்கள் தாயிகள் அனைவருக்கும் நன்மையை நாடி அல்லாஹ்விடம் அவர்களுக்காக துவா செய்து, நேர்வழிக்காக துவா செய்து, நம்மையும் நேர்வழியில் நிறுத்திக் கொள்வதற்கு அல்லாஹ்விடம் அஞ்சி துவா கேட்கக்கூடியவர்களாக உண்மையாளர்களாக அல்லாஹ் நம்ம அனைவரையும் ஆக்குவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.